நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு ஆச்சி நீயா நானா பவர்ட் பை ரான் இந்தியா டிஎம்டி கம்பிகள். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். விஜய் டிவியின் சார்பாகவும் நீயா நானா குழுவின் சார்பாகவும் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துகள். முரண்பாடுகளும் நட்பும் சேர்ந்தது தான் அண்ணன் தம்பி உறவு அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப். ஆனால் ஒரே வீட்டில் வளர்கிறோம், ஒரே உணவை சாப்பிட்றோம், அம்மா அப்பா ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான், நமக்கு ஒரே மாதிரியான சூழ்நிலை எல்லாமே ஒரே மாதிரி இருந்தாலும் கூட வீட்டுக்குள் இருக்கக்கூடிய அண்ணன் ஒரு மாதிரி இருக்கிறார், தம்பி ஒரு மாதிரி இருக்கிறார். ஸோ இப்படி ஒரே வீட்டுக்குள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் முரண்பாடுகளான சிந்தனைகள் அல்லது ஆப்போசிட்டான மாற்று சிந்தனைகள் ரசனையில், கலையில், இலக்கியத்தில், பேசுகிற விஷயங்களில், பாலிட்டிக்ஸில் அல்லது அவர்கள் கவனிக்கிற பாடல்களில், இசையமைப்பாளர் எல்லாத்துலேயும் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. ஏன்னா இரண்டு பேரும் வேறு வேறு தனி மனிதர்கள். இப்படி வெவ்வேறு குணங்கள் கொண்ட அண்ணனும் தம்பியும் சந்தித்தால் இந்த விநாயகர் சதுர்த்தியில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் இன்றைய ஷோ. அண்ணனுக்கு தம்பி கேட்டதில் யார் அழகுங்கிறதுல எப்போதுமே ஒரு சின்ன போட்டி இருந்துக்கிட்டே இருக்கு. சரி, யார் யார் வீடுகளுக்குள்ள நான் தான் அழகுன்னு சண்டை வருது அடிக்கடி? சொல்லுங்க, நீங்கள் தான் அழகா? நான் தான் அழகு. ஏன்னா என்னை சுற்றி எப்போவுமே கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்தியாக இருப்பாங்க. அப்போ பார்க்குறப்ப எங்கள் எனக்கு அப்படியே கடுக்கடுன்னு இருக்கும். அப்போ சண்டை வரும், என்னடா நானும் உன்ன மாதிரி தான் இருக்கேன், ஒரே கலரு, ரொம்பலாம் கான்ட்ராஸ்டாக இல்லை, அப்புறம் எனக்கு மட்டும் அப்படின்னு. பொண்ணுங்க அவரை சுற்றுது, அவ்வளோதான். அவர் தான் அழகுன்றது கிடையாது. ஆனால் நீங்கள் தான் அழகு. நான் தான் அழகு. அப்புறம் ஏன் சார் அவனை சுற்றலை? அது வந்து அவர் பொண்ணுங்க கிட்ட தான் கேட்கணும், ஏன் அவரையே சுற்றுதுன்றது. ஸோ நீங்கள் அழகு, ஆனால் பொண்ணுங்களாம் அவர் கூட தான் இருக்காங்க. ஓகே, வேற எங்கே சண்டை வருகிறது? எங்கள் அண்ணா நல்லா ஜெய்ஜாண்டிக்காக இருந்தாங்க ஃபஸ்ட்டு. இப்போ ஜிம்முக்கு போய் நல்லா ஆம்ஸ்லாம் ஏற்றிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. வந்து பார்த்தியா ஆம்ஸ் பார்த்தியா எனக்கு நல்லா இருக்குது, நான் தான் அழகு அப்படிம்பாங்க. என்னதான் இருந்தாலும் நான் தான் சார் அழகு. ஆம்ஸ் ஏற்றுனது வந்து நான் என்னோட பாடி ஹெல்த்துக்காக நான் ஏற்றுனேன். சரி, அவ்வளோதான். ஹெல்த்துக்காண்டி பண்ணுறதா இருந்தால் சொல்லக்கூடாது சார். பார்த்தியா ஆம்ஸ் பார்த்தியா, டெய்லி ஆம்ஸ் பார்த்தியா கொஞ்சம் ஏறிடுச்சு, டெய்லி ஜிம்முக்கு போகிறேன்ல அப்படிம்பாங்க. ஸோ அப்போ உங்ககிட்ட பார் உன்னை விட அழகாகி கொண்டிருக்கிறேங்கிறதா அந்த ஸ்டேட்மெண்ட்டு. ஆமாம். வேறு எங்கள் அண்ணன் வந்து நான் தான் அழகுன்னு சொல்லுவார். எப்பவுமே அவர் ஸ்பைக்ஸ் வச்சுவார், ஸ்டைலாக நடப்பார், நடந்தெல்லாம் காட்டுவார், நான் தான் அழகுன்ட்டு. ஆனால் நான் தான் அழகு எப்போவுமே. சார் அது அவன் சொல்லக்கூடாது சார், மற்றவங்க சொல்லணும் அவன் தான் அழகுன்னு. அவனே அவன் அழகுன்னு சொல்லிக்கிட்டா அப்புறம் எப்படி சார்? எங்கள் வீட்டில் நான் தான் அழகுன்னு சொல்லுவாங்க எப்போவுமே. உங்கள் வீட்டிலே சொல்கிறாங்க அம்மா அப்பாலாம்? அம்மா அப்பா சொல்கிறது அது அவன் மேலே இருக்க பாசத்தில் சொல்லலாம் சார், மற்றவங்க சொல்லணும் சார். ஓகே, வேறு? சார் நான் தான் சார் அழகு. நீங்கள் தான் அழகு சார். அவன் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கண்ணாடி பார்த்துக்கிட்டே இருப்பான் சார். அழகாக இருக்கவங்க கண்ணாடி பார்க்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க அழகுன்னு அவங்களுக்கே தெரியும். நம்ம எதுக்கு குரூம் பண்ணிக்கிட்டு, நம்ம அழகுன்னு தெரியும். அவன் தான் சார், சரி நான் தான் சார் அழகு. முதல்ல என்ன வந்து எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு சார், அதனால தான் அடிக்கடி கண்ணாடி பார்க்குறேன். அழகை கண்டு மற்றவங்க வைக்கணும் சார், அவனே வைக்கக்கூடாது சார். என்னோட ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் பிக்சர் பாருங்க சார், எத்தனை பேர் லைக்ஸ் கொடுக்குறாங்க. நான் ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் சேஞ்ச் பண்ணான், ஆனால் அவனுக்கு தருவாங்களா சார்? அவனுக்கு அதெல்லாம் வரதே கிடையாது சார். உங்களுக்கு அதிக லைக்ஸ் வருதா, அவருக்கு அதிக லைக்ஸ் வருதா? அவனுக்கு தான் சார். யார் அழகு? சார் நான் தான் சார் அழகு. என் அண்ணனோட வந்து என் அண்ணன் அடிக்கடி சொல்லுவான், நான் உன்னோட வெள்ளையாக இருக்கேன்டா, உன்னோட எனக்கு மசில்ஸ் அதிகமாக இருக்குடா, அதில் நான் அழகு அப்படின்னு சொல்லுவான். அவன் சொல்கிற பாயிண்ட் வந்து வெள்ளையாக இருக்கேன்னு சொல்லுவான். இப்போ வெள்ளையாக இருக்கிறது ஒரு மேட்ரே இல்லை சார். இப்போ வந்து யாரோனா வெள்ளையாக இருக்கலாம், கருப்பாக இருக்கலாம். கருப்புன்றது தான் நம்ம தமிழ்நாட்டு கலரு. இப்போ வந்து நான் கருப்பாக இருக்கிறதுனால எப்பவுமே நான் தாழ்வாக நான் நினச்சதே இல்லை. அவனோட நான் அதிகமாக தான் நினச்சிருக்கேன். அவனோட எல்லா வேலையத்தையும் அழகு சார். இல்லை, அவர் நிறைய ரொம்ப பாதிக்கப்பட்டே தான் பேசுகிற மாதிரி இருக்குது. ஜஸ்ட் லைக் தட் பேசுகிற மாதிரி இல்லை. இல்லை, அழகு பற்றி உங்கள் வீட்டில் ஒரு பெரிய டிபேட் நடக்குதுன்னு உங்கள் பேச்சிலே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா தமிழ்நாடெல்லாம் இழுக்கிறீங்க, கருப்பு அழகா சிகப்பு அழகான்னு டிபேட்லாம் பண்ணுறீங்க. ஜஸ்ட் லைக் தட் அதை எடுத்துக்காம சீரியஸாக உள்ளே போகிறீங்கன்னாவே ஒரு பெரிய விவாதம் வீட்டுக்குள் நடக்குது. நான் அப்படி சொன்னது கிடையாது சார். நான் வந்து என்னைக்கு எனக்கு நான் அழகு தான். நான் வந்து மற்றவங்களோட கம்பேர் பண்ணதே கிடையாது. நான் மற்றவங்களோட கம்பேர் பண்ணால் அவங்க அழகாக தெரிவாங்க. ஸோ அவங்க விதத்தில் அவங்க அழகாக இருக்கலாம், ஆனால் என் விதத்தில் நான் அழகு. என் விதத்தில் வந்து நான் தான் அழகு. என் அம்மா சொல்லுவாங்க, இவன் சின்ன புள்ள தான் அழகாக இருக்கான், எவ்வளோ தான் என் பெரிய புள்ள வந்து பெரிய வெள்ளையாக இருந்தாலும் என் சின்ன புள்ள தான் அழகு, எனக்கு என் சின்ன புள்ளைய தான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அதுலேயே எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அவங்க என்னை வந்து பாராட்டுறதுக்கு சொல்கிறாங்களோ இல்லை வந்து என்னை தூக்கி ஏற்றுறதுக்கு அவனோட சொல்கிறாங்களோ இல்லை, ஏன்னா அது மனசுலேருந்து வருது. அவங்க கண்ணில் தெரிஞ்சிக்கலாம். ஸோ அம்மா ரெக்கக்னைஸ் பண்ண அழகு நீங்கள்? அம்மா சொன்னால் அதுதான் சார் அழகு. ஸோ நீங்கள் தான் அழகு? நான் தான் சார் அழகு. வேற எங்கே சண்டை இருக்குது வீட்டில்? எங்கள் அண்ணாவோட நான் தான் சார் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஒரு காலத்தில் நான் தான் சார் அழகு, அப்புறம் காலப்போக்கில் வந்து வீட்டில் அழகு சார்ந்த சண்டை வருமா? நான் அழகா நீ அழகானு? கண்டிப்பாக. என்ன மாதிரி சண்டை வரும்? எது சார், யார் அழகு, யார் அழகாக ஃபேண்ட் போடுறா, யார் ஷூ போடுறா, யார் ஸ்டைலாக இங்கிலீஷ் பேசுகிறா, எல்லாம் சண்டை வந்துன்னு இருக்கு சார் எப்பவுமே. நான் எம்ஏ தமிழ், அவன் எம்ஏ இங்கிலீஷு. ஓ, அவருக்கு ஒரு முடியல உங்கள் மாதிரி இருந்திருக்கும்ல. அந்த டைமில் நீங்கள் அழகா அவர் அழகா? அவர் தான் சார் அழகாக. அப்போ அவர் தான் அழகு சார். இப்போ நீங்கள் அழகு? இப்போ நான் அழகு சார், அது அவரே சொல்லுவார் சார். என் எதிர்க்க சொல்ல மாட்டார், பின்னால் போய் நிறைய பேர் அழகாக இருக்கான் தம்பி சூப்பராக இருப்பான்னு சொல்லுவார் சார். உங்கள் வீட்டில் அழகு சார்ந்து உங்களுக்கும் உங்கள் அண்ணனுக்கும் நடக்கிற சண்டை என்ன சார்? என்னை பொறுத்த வரைக்கும் அவன் தான் இன்னைக்கு அழகாக இருக்கான் சார். ஏன்னா அவன் என்னோட ட்ரெஸ் அவன் இன்னைக்கு போட்டிருக்கான். ஓ, உங்கள் ட்ரெஸ்ஸே அவர் போட்டு.
அது ட்ரெஸ் போறது இல்ல சார், மூஞ்சில இருக்கு சார் கலை. கலை இங்க இருக்கு. இல்ல அண்ணன் ட்ரெஸ்ஸை போடுறதுல இருக்கக்கூடிய கொடுமை பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம். அது உலகமகா கொடுமை. இவங்க வளர 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 அவங்க சட்டம் முழுக்க நம்ம போடணும். ட்ரெஸ் போடக்கூடாது சார். ஸோ ஓகே, நீங்க வந்து அவருடைய ட்ரெஸ்ஸால் அழகா இல்லை, நீங்க இயல்பிலே அழகு. ஆமா சார், கரெக்ட். ஓகே, வேறு அழகு சார்ந்து என்ன சண்டைகள் நடக்குது உங்க வீட்டில்? எங்கள் வீட்டில் நான் தான் சார் அழகு. எங்கள் அண்ணனோட பார்க்கும்போது நான் தான் அழகு. அது எங்கள் அண்ணனே சொல்லுவான். ஏன்னா சொல்கிறான் சார், போய் சொல்கிறான் சார். இல்லை சார், இதைத்தான் அவர் சொல்லுவாருன்னு சொன்னீங்களா? இல்லை சார், உண்மையாகவே நான் தான் அழகு. அவனே சொல்லுவான். எப்படின்னா நானும் எங்கள் அண்ணனும் ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ இது பண்ணிருந்தோம், அப்லோட் பண்ணிருந்தோம். நானும் எங்கள் அண்ணனும் ஒன்றா நிற்கிற ஃபோட்டோ பார்த்துட்டு அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னோட ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க. அதை எங்கள் அண்ணன் ஃபோன் பண்ணி என்கிட்டே சொல்கிறான். ஃபோன் நம்பர் கேட்குறாங்க, நான் கொடுக்கட்டுமா அப்படின்னு என்கிட்ட கேட்டான். ஓகே, உண்மையாக சொல்லுங்கள், உங்கள் 2 பேரில் யார் அழகு? நான் தான் சார் அழகு. நான் தான் எங்கள் அப்பா போல இருக்கேன். நான் தான் சார் அழகு. 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 நீங்களே வேணா பார்த்துட்டு சொல்லுங்கள் சார். நீங்களே பார்த்து சொல்லுங்கள் சார். ஷோ முடியலை சொல்கிறேன், நான் ஷோ முடியலை சொல்கிறேன். நைஸ். ஓகே, நான் தான் சார் அழகு. நான் தான் அழகு. நீங்கள் தான் அழகு. ஏன்னா காலையில் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரதுக்காக நான் எழுந்ததும் குளிச்சுட்டு வந்துட்டே இருக்கேன் சார். வேற எதுவுமே பண்ணல. பட் எங்கள் அண்ணன் வந்து காலையில் எழுந்து 8 மணிக்கு பியூட்டி பார்லர் போயிட்டு இந்த ஷோக்காக 1000 ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்திருக்கான் சார். ஓகே, லெட் மீ கம் டு தி சீரியஸ் பாயிண்ட் நவ். அண்ணனா இருப்பதில் இருக்கிற சிரமங்கள் என்ன? என்னை வந்து வீட்டில் சொல்ல, நீ தான் ரெஸ்பான்சிபிள் பர்சன். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் தான் பிறந்து வந்திருக்கேன் ஒரு 5 வருஷம் அவனுக்கு முன்னாடி. அப்போ சொல்லுவாங்க, உன்னை பார்த்து தான் தம்பி வளர்றான், நீ என்ன கேரக்டரை இது பண்ணி ரெப்ளிகேட் பண்ணி அதை பார்த்து தான் அவன் வளருவான். அதனால் என்வரான்மெண்ட்டில் வந்து நீ எப்படி இருக்கோ அதை பார்த்து அவனால் டூப்ளிகேட் தான் அவன். அதனால் நம்ம ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், நீ எந்த மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ பொறுப்புணர்வுகள் அதிகமாக தலையில் சுமத்தப்படுது. நீ ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் நெருக்கிறாங்க. ஓகே, அப்படியே அவருடைய தம்பிகிட்ட கொடுங்க. தம்பியாக இருப்பது எவ்வளவு சிரமம்? தம்பியாக இருப்பது கம்பேரிசன் பயங்கரமாக இருக்கும். கம்பேரிசன் அவனுக்கு எனக்கும் 5 years டிஃபரன்ஸ் அவனே சொல்லிட்டான். ஆனால் அவன் 10th முடிச்ச எப்பயோ முடிச்சிட்டான். நான் முடிக்கிறேன், நான் 8th படிக்க போயிலேருந்தே அவங்க அண்ணன் படிச்சு போயிட்டான்டான்னு ஒரே கம்பேரிசன். அதே நம்மளுக்கு செம ப்ரெஷர் தம்பியாக இருக்குது. ஒரு அண்ணனாக இருப்பதில் இருக்கிற சிரமம். I need to be perfect in all parameters because நான் வந்து ஃபர்ஸ்ட் சன்னா இருக்கிறதால என்னை வச்சு தான் அவனை எடை போடுவாங்க. நாளைக்கு அவன் பண்ணுற சின்ன தப்புக்கும் கூட அண்ணன் ஒழுங்காக அது இருந்தால் தம்பி இந்த மாதிரி போயிருப்பானா அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து ஒரு விஷயம். நான் வந்து I need to be perfect in all parameters. நம்ம எதாவது சொன்னோன்னா நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்க. அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் சொல்லுவாங்க. இப்போது நான் எதாவது டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அம்மாட்ட சொல்லுவேன், அம்மா வந்து அப்பாட்ட சொல்லுவாங்க, 2 பேரும் வந்து இவர்கிட்ட தான் சொல்லுவாங்க. இவருக்கு பிடிச்சிருந்தா அந்த டிசிஷனே நீ பண்ணு அப்படின்னு சொல்லுவார், இல்லாட்டி பிடிக்கலன்றார். நம்மளோட ஃப்ரீடமே உங்களுக்குன்னு ஒரு சொந்த விருப்பங்களை வச்சுக்க முடியாது, அண்ணன் சொல்றதை கேட்கணும். ஆமாம் சார். எல்லா வேலையும் நம்ம தலையில் வந்து விடும் சார். எலக்ட்ரிக் பில் கட்டிலேருந்து காய்கறி வாங்குறதுலேருந்து எல்லாம் நம்ம தலையில் விடும். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு மெயின் திங், நம்மளுக்கு வழிகாட்டல் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ நம்மளுக்கு நம்ம அப்பா அம்மா தான் வழிகாட்டல். அவங்க ஒரு 30-20 வருஷம் டிஃப்ரென்ஸில் இருக்காங்க. ஆனால் இப்போ என் தம்பிக்கு வந்து என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரேன். இப்போ நான் ஸ்போர்ட்ஸ்லாம் அவனும் ஸ்போர்ட்ஸ்க்கு வந்தான். ஆனால் எங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் கிடையாது. நாங்கள் அதை நினச்சி நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கோம் சார். ஸோ ஒரு வழிகாட்டு இல்லாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். வாழ்க்கையில் வந்து தட்டு தடுமாறி தான் முன்னாடி வரும் நாங்களாம். ஓகே, உங்களுக்கு முன்னால் மாடல்ஸ் கிடையாது, நீங்களே அனுபவப்பட்டு அடிபட்டு தான் வளரணும். ஆமாம் சார். தம்பிக்கு இருக்க கம்ஃபர்ட் ஜோன் உங்களுக்கு இல்லை. ஆமாம் சார். ரெண்டாவது எல்லா வேலையும் உங்கள் தலையில் விழுது. ஆமாம் சார். தம்பியாக இருப்பதுன்னு சிரமம். எங்கள் வீட்டில் சண்டே பிரியாணி செய்வாங்க சார். நாங்கள் எல்லாம் 4 பேரும் உட்காந்து சாப்பிடுவோம். உட்காந்து எங்கள் அம்மா பிரியாணி வச்சுட்டு அத்த கேள்விக்கு எங்கள் அண்ணனை கேட்பாங்க, எப்படா பிரியாணி இருக்குது? எங்கள் அண்ணா நல்லா இருக்குமா, சில டைம்ஸ் நல்லா இல்லைன்னு சொல்லுவான். என்ன அடுத்த கேள்வி கேட்கவே மாட்டாங்க. அடுத்த கேள்வி போய்டும். நான் கேட்பேன், ஏமா என்ன கேட்க மாட்டீங்களா? அண்ணன் சொல்லிட்டான்ல, அப்புறம் என்ன இருக்குது? அப்போ என் தம்பியை கேட்கணும். உங்களுக்கு ஒரு சேயே ஒரு எங்களுக்கு ஒரு ஓப்பன் சோர்ஸே இல்லை சார். எந்த வார்த்தையும் நாங்கள் பேசுறதுக்கு இடம் இல்லை. நான் ஒரு டிசிஷன் வந்து எங்கள் அப்பா லேண்ட் வாங்குறாரு, நான் ஒரு பதில் சொல்கிறேன், அதை வந்து எங்கள் அப்பா எடுத்துக்க மாட்டார். எங்கள் அண்ணன் சொல்கிறான், அண்ணன் சொல்லிட்டான் உனக்கு என்ன, தம்பிக்கு என்ன, அப்படி தான் வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு ஃபேமிலியில் எடுக்கிறாங்க. தம்பியை வந்து நான் இப்போ வந்து பெரிய பையன் ஆகிட்டேன். ஐ எம் ஆல்சோ மெச்சூர்ட். என்னையும் ஒரு வார்த்தை கேட்கலாம். அந்த ஒரு ஃபேஸ் எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை. இப்போ எல்லாம் அண்ணன் அவங்க சொல்கிறாங்க ரெஸ்பான்சிபிலிட்டி, எங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதான் எங்க பிரச்சனை. இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படுவதில்லை. கடைசி வரை சின்ன பிள்ளை மாதிரி. அதான் அண்ணன் சொல்லிட்டானே. வேற என்ன? அண்ணனா இருப்பதுன்னு சிரமம் என்ன? என்னோட கரியரில் என்னால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. ஏன்னா நான் வந்து வீட்டுக்கு மூத்த பிள்ளை, சரியா? நான் வந்து வீட்டுக்கு எல்லா சோர்ஸும் கொடுக்கணும். எங்கள் அப்பாவுக்கு அடுத்து நான் தான். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ஏர்ன் பண்ணணும். ஏர்ன் பண்ணால் தான் என் தம்பியை பண்ண முடியும் கரெக்டாக. ஆனால் நான் இப்போது கம்பெனியில் இருக்கேன், கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு பிடிக்காத வேலை தான். ஆனால் அவனுக்காக நான் வேலை பார்த்துக்கிட்டு அவனோட கேரியருக்கு நான் என்னென்ன கால்குலேஷன்லாம் பண்ண முடியுமோ பண்ணி அவனோட இப்போ தான் 12th முடிச்சிருக்கான் பண்ணி ஒரு நல்ல காலேஜில் சேர்த்து விட்டுருக்கேன். ஓகே, உங்கள் அப்பா என்ன பண்ணுறாங்க? மளிகை கடை வச்சுருக்காங்க. பட் நம்மளும் அவர் ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு கீழே என் தம்பி இருக்கான். நான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் முடிக்கணும், எங்கள் அப்பாவோட பேர்டனை குறைக்கணும், என் தம்பிக்கும் எல்லாம் சொல்லணும். எல்லாமே என்னமோ நான் தான் எங்கள் அப்பாவுக்கு அடுத்து எல்லாமே ஒரு பெரிய
ப்ரெஷர் இருக்கிற மாதிரியே நேரமும் ஒரு ஃபீல் சின்ன வயசுலேயே ஒரு சின்ன நெருக்கடி இருந்துட்டு இருக்க மாதிரி ஒரு உணர்வு இருக்குல்ல. ஓகே, இதுக்கு அப்பாற்பட்ட ஒரு சோஷியல் கொஸ்டின் நான் ஒன்று கேட்கணும். உங்கள் அப்பாவுடைய மளிகை கடையை யார் எடுத்து நடத்துவீங்க? நீங்களா, உங்கள் தம்பியா? யார் எடுத்துக்க போறீங்க? சார். நீங்கள் எடுத்து நடத்த போகிறீங்க. ஏன் நீங்கள் எடுத்து நடத்தணும்னு ஆசைப்படுறீங்க? எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்குது. உங்களுக்கே அந்த மளிகை கடை எடுத்து நடத்த பிடிச்சிருக்கு தம்பி? நான் அங்கேயே இருந்ததுனால எனக்கு பிடிச்சது. அதுதாங்க பிரச்சனையே. அந்த ஊரில் அந்த ஒருத்தங்க மட்டும்தான் இருப்பாங்க. 500 குடும்பம் தான் இருக்குது. அவனுக்கு ஃப்யூச்சரே என்னன்னு யோசிக்க தெரியல. ஆனால் எனக்கு தெரியும், ஏன்னா நான் வெளியே வந்துட்டேன். 500 குடும்பம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிலோ சக்கரை வாங்கினாலும் முடிஞ்சு போச்சு. ஒரு மாதத்துக்கு வாங்கவே வரமாட்டான். என்ன பண்ணுவேன்? ஒரு மூட்டை வாங்கி வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. வாங்கி வச்சுட்டு அங்கே பஞ்சப்பாட்டு தான் பாடணும். உங்களோட 2 வியூவை நான் பார்க்குறேன். உங்கள்கிட்ட ஒரு நான் வெளியில் வந்துட்டேன், அதனால் எனக்கு இது புரியுது, மளிகை கடை வேண்டாம் அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. பட் ஆனால் உண்மையிலேயே ஒரு விஷயம் சொல்கிறேன். கொண்டையம்பள்ளிங்கிற ஒரு ஊரில் ஒரு சாதாரண மளிகை கடை வச்சு அதில் சம்பாரித்து அதில் உழைச்சி தான் உங்கள் அப்பா அவங்களை இன்னைக்கு கார்பரேட் நிறுவனத்தில் கொண்டாந்து உட்கார வச்சிருக்காரு. அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, சுத்துப்பட்டியில் இருக்கிற 18 பசங்களும் கூடையில் எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ பக்கத்து வீட்டில் மாறிக்கிட்டே இருக்கும் தம்பி, அதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். அதாங்க 10 வருஷம் கழிச்சு அதனால தான் நம்ம புரிஞ்சுங்க. பொருளாதாரம் மட்டும் இல்லை வாழ்க்கைங்கிறதுக்கு சொல்ல வரேன். நீங்கள் கொண்டையம்பள்ளியிலேருந்து ஒரு வாழ்க்கையே உலகத்துக்கு இல்லைன்னு நீங்கள் நினச்சிடாதீங்கன்னு சொல்ல வரேன். உங்கள் தம்பிக்கு மட்டும் இல்லை, யாருக்குமே அதை போய் நீங்கள் சேர்க்க முடியாது. அந்த மளிகை கடையிலேருந்து தான் உங்களை படித்து ஆளாக்கி ஒரு கார்பரேட் நிறுவனத்தில் கொண்டாந்து உங்கள் அப்பா உட்கார வச்சிருக்காரு. கொண்டையம்பள்ளிக்கும் வேல்யூ இருக்குது. இன்னும் ஒரே ஒரு விஷயம், அவர் என்ன சொன்னாருன்னா, நான் இந்த மளிகை கடைக்கு நீங்கள் 2 பேரும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் உங்களை படிக்க வைக்கிறேன். ஏன்னா அவருக்கு தெரியும் அதோட வழி என்னன்னு. அவர் 8ஆவதுலேருந்து படிப்பு சொல்லுங்களேன். இதை தான் எல்லா அப்பா அம்மாவும் சொல்லுவாங்க, தம்பி என்ன மாதிரி இந்த விவசாயத்தில் நீ கஷ்டப்படாதானே. உங்கள் அப்பாவுக்கு தெரியாது, காலையில் 9 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு கார்பரேட் ஆஃபீஸ்லாம் வந்துலாம் இங்கிலீஷில் பேசலாம்னு அவர் நினச்சிக்கிட்டு இருப்பார். உங்களுக்கு உள்ளே வந்தோடனே தான் தெரியும் 9லேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் வேலை பார்க்கணும், எவன்கிட்டயோ முகம் தெரியாதுன்ற ஒருத்தன்ட்ட பேசணும், எப்போ வேலையை விட்டு தூக்குவாங்கன்னே தெரியாது, அமெரிக்காவில் பிரச்சனை வந்தாலும் தூக்கிட்டு போயிடுவாங்கிற விஷயம்லாம் உங்கள் அப்பாவுக்கு தெரியாது. அவரை பொறுத்த வரைக்கும் மளிகை கடை கஷ்டம், மூட்டை நாத்தம். தமிழ்நாடு முழுக்க தான் சொல்கிறாங்க, மளிகை கடைக்கு நீ வந்துடக்கூடாதுன்னு உன்னை கார்பரேட் ஆஃபீஸ் அனுப்புறது கிடையாது. உங்களில் ஒருவர் மளிகை கடையை ஏற்று நடத்தணும். சிறு வணிகங்கள் எல்லா இடங்களிலும் வளரணுங்கிறது தான் இந்திய தன்மைக்கு தேவையான விஷயம். அந்த தகவலை சொல்கிறதுக்கு தான் நீங்கள் சொல்கிறேன். தன்னை போல கஷ்டப்படக்கூடாது தன் பிள்ளைகள் நினைக்கிறதுல நியாயம் இருக்குது. ஏன்னா அவர் இதை விட இந்த வேலையெல்லாம் கஷ்டங்கிற விவரம் தெரியாதவர். 1000 தான் இருந்தாலும் 2 மணிக்கு மூடிட்டு 3 மணிக்கு சாப்பிட்டுட்டு 4 மணிக்கு பொண்டாட்டிட்டு பேசிட்டு பிள்ளைகளை கொஞ்சிட்டு 5 மணிக்கு கூட கடை திறக்கலாம், எவனும் கேட்க முடியாது. ரைட்டு தானே? உங்கள் தம்பி முடிவு சரிதான், உங்கள் தம்பி முடிவு சரிதான். ஆனால் அவர் அந்த பிஸ்னஸில் எமோஷனலாக மட்டும் அவர் பார்க்கக்கூடாதுங்கிற அறிவு நீங்கள் அவருக்கு புகுத்த வேண்டியது. ஏதோ பழைய தத்துவம் நான் சொல்லலை, ஜெனியூனாகவே சிறு தொழில்கள் நம்ம அங்கங்கே வச்சுருக்கிறது தொலைச்சிட்டு வேலைக்கு போயிட்டுருக்கோம். சிறு முதலாளியை பெருமுதலாளி ஆக்குறது தான் ஒரு பொருளாதாரத்துக்கு மிக முக்கியமான தேவை. இந்த சந்தர்ப்பம் வந்ததுனால இதை நான் சொல்கிறேன், உங்களுக்கு மட்டும் இல்லை இந்த தகவல். என் குடும்ப உறுப்பினர்கள் சொன்னார்கள் நான் தான் அழகென்று சிலர் சொல்லுகிறார்கள், என்னுடைய நண்பர்கள் சொல்லுகிறார்கள் நான் தான் அழகென்று மறுதரப்பில் சொல்லப்படுது. அண்ணன் அழகா தம்பி அழகா? ஆரம்பித்திருக்கிறோம் சுவாரஸ்யமாய். இன்னும் அடுத்த படிநிலைகளுக்கு போவோம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ரான் இண்டியா TMT கம்பிகள். ஸ்டேட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ரான் இண்டியா TMT கம்பிகள். விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல். அண்ணன்கள் ஒரு பக்கம், தம்பிகள் மறுபக்கம். அழகு யார் என்பதில் ஆரம்பித்து யாருக்கு ஈகோ அதிகம் என்கிற வரை கேள்விகளும் பதில்களுமாய் தொடர்கின்றன. உணர்வு கலவையாய் பேசுவோம். எஸ், அடுத்து ஒரு அண்ணனாய் இருப்பதில் என்ன சிரமம்? சயின்டிஃபிக்காக சில விஷயங்கள் இருக்குது சார். ஃபஸ்ட்டாக பிறக்கிற குழந்தைங்க அப்பா அம்மாவோட சுகத்தில் இன்பத்தில் நுகர்ச்சியில் பிறக்கிற குழந்தைங்க. அடுத்ததாக வர குழந்தைங்க தான் அம்மா அப்பா வந்து உழன்று கொண்டு இருக்கக்கூடியவங்க. அவங்க வந்து எல்லா விதமான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அனுபவித்து பிறக்கக்கூடிய குழந்தைங்க, அறிவார்ந்த குழந்தைங்களாக பிறக்கிறதா இருக்குது கிராமப்புறங்களில். நான் வந்து ஒரு இன்டீரியர் ஒரு கிராமத்திலிருந்து தான் வந்திருக்கிறேன். ஸோ என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா, நான் எடுக்கிற எந்த முடிவுமே சரியானது இல்லை. என்னோடய அனுபவபூர்வமாகவும் நான் பார்த்துருக்குறேன், என்னை எங்கள் வீட்டில் கைட் பண்ணுற விஷயங்களையும் நான் கவனிச்சிருக்கிறேன். ஸோ என்னால் ஒரு முழுசாவணத்தை கொடுக்க முடியல. அதுக்கான ரிசர்ச்னால் என்ன நான் யோசிக்கும்போது, என்ன மாதிரி பிறந்திருக்கக்கூடிய அந்த முதல் தரமாக பிறந்திருக்கக்கூடிய முதல் குழந்தைங்க எல்லாமே என்னோட செட்டில் அவங்க எல்லாமே அந்த நிலைமையை அனுபவிக்கிறத நான் பார்த்துருக்குறேன். இன்றைக்கி அவங்க லேசினஸ்ஸாக சரியான ஒரு கருத்துடையவர்களாக இல்லாதவர்களாகவும் வேலை வாய்ப்பை தேடி போகாதவர்களாகவும் நம்மளை தேடி எதனால் வரணும் இல்லை. அதாவது நீங்கள் எடுக்கிற பல முடிவுகள் தவறாக இருக்குங்கிற விரக்தியில் பயங்கர ரிசர்ச்லாம் பண்ணியிருக்கீங்க. அதில் சயின்டிஃபிக்குங்கிற வார்த்தையை மட்டும் நீங்கள் எடுத்துடணும், ஏன்னா சயின்டிஃபிக்காக அது நிரூபிக்கப்படலை. அதுக்கான ரிசர்ச்சஸ் ஏதாவது கொண்டு வந்து கொடுத்தா நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? நீங்கள் சொல்லுங்கள், எந்த ரிசர்ச்?
இல்லை இதுக்கப்புறம் தான் நான் அதை பற்றி பண்ணி இதுக்கப்புறம் இல்லை, இதுக்கு முன்னாலேருந்து ரிசர்ச் இருக்குது. அதுக்கு அப்படி கிடையாது சார். கிராமத்தில் இப்படி சொல்லுவாங்க, மூத்த பிள்ளை கொஞ்சம் சவல பிள்ளையாக இருக்கிறதுக்கு காரணம் அது கொண்டாட்டமாக இருக்கப்போ பிறந்துச்சு, 2வது பிள்ளைக்கு பொறுப்பு கூட சங்கட்டத்தில் பிறந்துச்சு அப்படிம்பாங்க. எங்கள் வீட்டில் நடக்கிற ப்ராப்ளம்ஸ் அதுதான். நான் எனக்கு அடுத்தவங்க எடுக்கிற எல்லா டிசிஷனுமே இன்றைக்கி ரன் ஆகிட்டுருக்கு, எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஆனால் நான் எப்போ என்ன பேச வந்தாலும், எந்த விதமான முடிவுகள் நான் எடுக்க முற்பட்டாலும், நான் என்னோடய வேலைக்காக நான் ட்ரை பண்ணி போகிற இடத்துல கூட அவன் லேசினஸ் ஆனவன்ப்பா, அவன் அதிர்ஷ்டம் இல்லாதவன்ப்பா, அவனை விடுப்பா இப்படின்ற என்னை வந்து என்ன சொல்கிறது, அண்ணனா எங்களாம் பெருமைப்பட்டு பேசிக்கிறாங்க. அந்த பெருமை நான் ஏற்றுக்கிறேன். அதே சமயத்தில் அண்ணனா அவர்களுக்கு நான் செய்ய வேண்டியதை என்னால் செய்ய முடியலை. சில என்ன காரணங்களுக்காக என்னோடய நிலைமை நான் எடுக்கிற டிசிஷன்ஸ் எல்லாம் தவறி போகுது. அது சில நேரத்தில் சொல்லுவாங்க அவன் அதிர்ஷ்டம் காட்டவன் அப்படிலாம் கூட பேச்சு என் காதுபட நான் கேட்டிருக்கிறேன். இல்லை, ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொன்னது கரெக்டு. பட் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, எதையும் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி போகிற சுச்சுவேஷனில் அவர் இல்லை. வீட்டுக்கு பெரிய பிள்ளையாக இருந்தாலும் அந்த சுச்சுவேஷனில் அவர் இல்லை ஆரம்பத்துலேருந்தே. அதே சேம் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு கர்வம், ஒரு கெத்துன்ற மாதிரி ஒரு ஹெட்வைட். ஸோ நான் தான் அப்படின்ற மாதிரி, பெரியவன் அப்படின்ற மாதிரி அது வெளியிலையும் சரி உள்ளுக்குள்ளே அது மாதிரி ஒரு ஹெட்வைட்டு. கொஞ்சம் தன்னை நான் மூத்தவன், நான் தான் அறிவாளி அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நினைக்கிறது அவருடைய பலவீனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அவருடைய பலவீனமாக இருக்கலாம். அதே சேம் டைம் வந்து தம்பிங்க வந்து ஏதாவது கெட்டு போயிட போகிறாங்கிற இன்டென்ஷனில் வந்து அவங்கள வந்து நிறைய வாட்ச் பண்ணுறது, மற்ற ஃப்ரெண்ட்ஸை விசாரிக்கிறது, ஸோ மொபைல் எடுத்து செக் பண்ணுறது, ஸோ அது மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு கற்பனைகள் உருவாகிட்டு இருக்கு. சொசைட்டியில் வெளில போகிற அவர் ப்ரொஃபஷனல் டீச்சர். அவர் MA BD MPhil முடிச்சிருக்காரு, தமிழ் டீச்சர் அவர். ஸோ என்னோட ப்ரொஃபஷனல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ஃபீல்டு இருக்கேன். அவர் எதையெல்லாம் மாற்றிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மெயின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் எல்லாமேன்ற அந்த ஹெட்வைட், அந்த கர்வத்தை வந்து, ஸோ எல்லாரும் நமக்கு மேலே இருக்காங்க, நம்மளே பெரியவங்களும் இருக்காங்க, சின்னவங்களும் இருக்காங்க. ஸோ அதை மிங்கிள் பண்ணி காலத்துக்கு ஏற்ற மாதிரி சுச்சுவேஷனை மாற்றிக்கிற ஃபஸ்ட்டில் ட்ரை பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தம்பிங்களும் எல்லா காலேஜ் லைஃப் எல்லாம் பார்த்துருக்காங்க, உலகம்னா என்ன சொல்லிட்டு தெரியுன்றது அதை அனலைஸ் பண்ணிவிட்டு, ஸோ அவங்க மேலே பார்வைகள் வந்து கொஞ்சம் குறைச்சிட்டு நம்ம மேலே நம்ம என்னென்ன மைனஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதை அனலைஸ் பண்ணி பார்த்தா 50% ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். நிறைய பார்க்குறேன், டீச்சிங் லைனில் இருக்கிறோம், நிறைய விஷயங்களை கவனிக்கிறோம், வெளியில் பார்க்குறோம், நிறைய படிக்கிற வச்சா இது மாதிரி நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் பார்க்கும்போது நம்மோட தம்பி, நம்மோட தங்கைங்க, நம்மோட இவங்க இப்படிலாம் போயிடக்கூடாது, எந்த விதமான எந்த செக்டாருக்குள்ளேயும் போயிட்டு அடங்கி போயிடக்கூடாது, வேறு மாதிரியான கர்வத்துக்கு ஆளாயிடக்கூடாதுன்றது. வேறு மாதிரி சொல்லி உங்கள் தம்பிங்க அல்லது என்ன ஆயிடக்கூடாது நீங்கள் பயப்படுறீங்க சொல்லிடுங்களேன் சார். என்ன ஆயிரும் உங்கள் தம்பிகளுக்குன்னு பயப்படுறீங்க அல்லது என்னென்ன செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க உங்கள் தம்பிகள்? மேலே குடும்பம்னு ஒன்று இருக்குது, அந்த குடும்பங்கிறதுனுடைய நிம்மதி சதைக்கக்கூடாது. இது 19ஆம் பதில். என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்குறேன். என்ன செய்யக்கூடாதுன்னா அவங்க வெளியில் லவ் பண்ணக்கூடாதா சார்? ஸ்ட்ரைட்டாக சொல்லுங்கள். லவ் பண்ணக்கூடாதா? ஆமாம் சார். தண்ணி அடிக்கக்கூடாது? கண்டிப்பாக சார். தம் அடிக்கக்கூடாது? நிச்சயமாக சார். வேறு என்ன செய்யக்கூடாது சார்? வேறு என்ன செய்யக்கூடாது சொல்லுங்கள். இவ்வளோதான் சார் இருக்கிற விஷயம். இது மூணு மட்டும் சரியானதாக இருந்ததுன்னா சரியாக இருக்கும் சார். ஏன் லவ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? எங்கள் குடும்ப ஃபேமிலி பொறுத்தவரையிலும் அது வந்து சரியானதாக இருக்காது. யாரும் அது மாதிரியான இல்லை, இதுக்கு முன்னாடியும் இல்லை, இதுக்கு பிறகு வரப்போகிறதா கிடையாது. அது வந்து அந்தளவுக்கு வந்து சேஃபான ஒரு லைஃப்பை கொடுக்குன்னு சொல்ல முடியாது. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்தை வெளியில் பார்த்துருக்குறோம். இன்றைக்கி நீ போய் ஏதாவது ஒரு வேறு மாதிரியான ஒரு ஃபேமிலிக்குள்ளே செட் ஆகிட்டேன்னா உன்னோட லைஃப் போச்சு, உங்கள் நிம்மதி போச்சு, மற்றவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்கணும். உலகம் வந்து பறந்துபட்டது, ஒரு முறை தான் வாழ போகிறோம். அந்த ஒரு முறை வாழ போகிற வாழ்க்கையை ஏன் ஒன்று இவ்வளோ தான் வீட்டுக்குள்ளேயுமே ரொம்ப கிளாஸ் எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படி தான் தோணுது. நான் உங்களை ஹர்ட் பண்ணுறதுக்காக சொல்லலாம். நீங்கள் சொல்கிற மாதிரியே ஒரு மனுஷன் வாழ்ந்துட முடியுமா இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில்? ஒரு முறை கூட ஒரு பெண்ணை கடந்து போகாமல், ஒரு பெண் தன்னுடைய மனசில் ஒரு க்ரஷ் இல்லாமல், ஒரு சின்ன அந்த பொண்ணை கல்யாணம்னா என்ன அப்படின்னு தோணாமல், நீங்கள் அப்படிலாம் கிராஸ் பண்ணதே இல்லையா? உங்களுக்கு எந்த க்ரஷ்ஷுமே கிடையாதா? இது வரைக்கும் எந்த பெண்ணையும் ஒரு காதல் அப்படிங்கிற பார்வையில் கடந்ததே கிடையாதா? அப்படி பண்ணியிருந்தால் அந்த 35 வருஷத்தில் என்னென்ன நடந்திருக்கலாம். அதெல்லாம் நாங்கள் கிராஸ் பண்ணி தான் வந்துட்டோம். ஆனால் அதெல்லாம் வேணாம் வச்சு அதுமான முயற்சிகளுக்கு இறங்கலை. உங்கள் 35 வயசுக்குள்ளே நீங்கள் எந்த பெண் மீதும் உங்களுக்கு காதல் வரவே இல்லையா? இன்னும் இந்த நிமிஷம் வரை ஏற்படலை. ரைட்டு. இவரை சங்கடத்துக்கு ஆளாகக்கூடாது நான் நினைக்கிறேன். ஆனால் இவர் பொய் சொல்கிறாரு அப்படின்னு நினைக்கிறவங்க கை தூக்கலாம். நான் ஒன்றுமே பண்ணுறதுக்கு இல்லை சார். நீங்கள் எல்லாரும் தூக்கிட்டாங்க. நீங்கள் உங்கள் சிந்தனையை மாற்றிக்கிறது தான் பெட்டர். உங்கள் தம்பிக்கு கெட்டு போயிடுவாங்கன்னு தயவு செஞ்சு தேவையெல்லாம் பயப்பட வேண்டாம். அவங்க காதலிக்கும் வாய்ப்பு உண்டு. சரி. நீங்கள் எப்படி உங்கள் தடைகளை தாண்டி வந்தீர்களோ அதே போல் அவங்களும் தங்களுடைய தடைகளை தாண்டி வருவார்கள்னு அவங்க மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சுட்டாவே அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும்னே அவங்க வந்துடுவாங்க. யாருமே காதலிக்கக்கூடாது. காதலை உலகம் பிறந்த காலத்துலேருந்து காதலிச்சுக்கிட்டு இருக்கானுங்க சார். ஒருவேளை காதலிச்சாலும் காதலிக்கலாம். நீங்கள் அதை பதிப்பில் இருந்தீங்கன்னா பிபி அதிகமாகிடும். ஒரே மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, நைட்டில் வந்து 12:30 2 o'clock வரை என்ன ஒர்க்கு உனக்கு,
அதே மாதிரி பார்த்தா இவர் மோஸ்ட்லி வந்து ஸ்கூல் விட்டா வீடு. உண்மையாகவே நானும் கேட்குறேன் 12:30 மணி வரைக்கும் என்ன ஒர்க்கு மார்க்கெட்டிங்கில் இருந்தாலும் கூட 12:30 மணி வரைக்கும் தினந்தோறும் அப்படின்னு ஒரு அது யூஸ்வலாக 4 இயர்ஸாக இதே ஃபீல்டில் இருக்கும்போது அது பழகி போச்சு. ரெகுலராக அங்கே போய்ட்டு மீட் பண்ணி சில மேக்னீஸ் பேப்பர்ஸ்லாம் படிக்கிறது. அது கிளைண்ட் எல்லாத்தையும் நீங்கள் 9 மணி 10 மணிக்கெலாம் எந்த கிளைண்ட்டை மீட் பண்ண முடியாது. நாங்களும் மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்ல கிளைண்டே இல்லை, கிளைண்ட் இல்லை. அப்போ நைட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு ஈவினிங்க்கு மேலே அப்படி ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக வெளிலலாம் போயிட்டு 12 மணிக்கு வரீங்க அப்படி தானே? அப்படிதான். அப்புறம் ஒரு அண்ணன் கேட்காம என்ன தான் பண்ணுவார்? இல்லை இப்போ வீட்டு உள்ளே வந்தால் வேறு மைண்ட் டைவர்ஷன் அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீடம் ஒரு வீட்டுக்குள்ளே கம்ஃபர்ட் லெவல் இல்லை. கம்ஃபர்ட் லெவல் இல்லை. ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன கேட்பாருன்னா ஃபேஸை பார்ப்பாரு. சப்போஸ் ரொம்ப லாங் பைக் ட்ரைவ் பண்ணால் கொஞ்சம் கண்ணு ரெட்டாக இருங்க, ஹெல்மெட் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறதில்ல ரொம்ப லாங் போகும்போது. அப்போ பார்த்தாருன்னா என்ன ட்ரிங்க்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். பட் ஆனால் ப்ராமிஸான சாப்பிட்டே இருக்க மாட்டானா, ப்ராமிஸ் பண்ணுவோம் இல்லைன்னு சொல்லிட்டு. அடுத்த வார்த்தை வந்து என்ன பிராண்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தேர்ட் பாயிண்ட் வந்து சரி காஸ்ட்லியான பிராண்டாக சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவரோட ஹெல்த்தை நான் பாதுகாக்கணும்னு ஆசைப்பட்றேன். தப்பு தான், வழி இல்லை. தப்பு தான், வேற வழி இல்லை. நான் சீரியஸ். குடிச்சாலும் நல்லதா குடிச்சிட்டு போ, தப்பா சாப்பிட்டு போயிடாத. நான் ட்ரிங்க் எடுக்க மாட்டேன் சார், நான் ட்ரிங்க் எடுக்க மாட்டேன். அதான் இவன் நீ என்ன ஸ்டேஜில் இருக்கிறேன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். ஏன்னா நான் ஒரு இவ்வளோ இன்றைக்கி போயிட்டா கூட நாளைக்கு ஒன்று மேரேஜ்னு ஆகிட்டோன்னே அவங்க ஒய்ஃப் வருவாங்க. நாங்கள் எல்லாம் என் தம்பி 3 பேர் இருக்கோம். நாங்கள் ஒரு லைனில் செட்டில் ஆகிட்டு இருக்கும்போது இவன் ஒரு மாதிரி இருந்தானா ஒய்ஃபு பாவம் இல்லையா, யாரோ வீட்டு பொண்ணு, அவன் எங்களை நம்பி கொண்டு கொடுக்குறாங்க. நாளைக்கு ஒரு காலத்தில் இவனுக்கு ஏதாவது ஒரு இழப்பீடு வந்ததுன்னா அவங்க கேட்பாங்க எல்லா பிள்ளையும் ஒன்றா வளர்த்தீங்க, ஒன்றா பார்த்துறீங்க, எல்லாரையும் வாட்ச் பண்ணீங்க, ஒரு ஆளை விட்டுட்டீங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துடக்கூடாது இல்லைங்களா? அது அக்செப்ட் பண்ணிடுறேன் சார், அக்ரி. இல்லைங்க குடிக்கக்கூடாது, நீ என் தம்பி குடிக்கக்கூடாது, அவன் ஹெல்த்தை பார்த்துக்கணும்னு சொல்கிறான்னு நல்ல அண்ணன் தான். அவன் கொஞ்சம் கரடு முரடாக இருந்தாலும் கூட அவரோடு நீங்கள் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் உங்கள் சார்ந்த நம்பிக்கையை அவருக்கு கொடுக்க வேண்டியதும் உங்களுடைய பொறுப்பாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது நல்லதுதான், அது ரொம்ப நல்ல விஷயம் தான். பட் வீட்டுக்குள்ள ஒரு சின்ன கம்ஃபர்ட் ஸ்பேஸை உருவாக்க வேண்டியது நம்ம பொறுப்பு நினைக்கிறேன். அண்ணனாக இருப்பதில் வேறு என்ன சிரமம் இருக்கிறது? நமக்கு கிடைக்க வேண்டிய சுதந்திரங்கள்லாம் காலம் தள்ளி கிடைக்குது. காலம் தள்ளி கிடைக்கணும். காலம் தள்ளி இப்போ ஒரு நான் பிறந்து வளரும்போது நான் கஷ்டப்பட்டோம் குடும்பம். எங்கள் அப்பாவுக்கு வாய் பேசாது, காது கேட்க மாட்டாங்க எங்கள் அப்பாவுக்கு. அதனால் என்னை 10வது படிக்கும்போதே இதுக்கு மேலே வருமானம் இல்லைன்னு சொல்லி வேலைக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஓகே. நான் சம்பாரித்து இப்போ +2 படிக்கிறப்போ ஒரு சைக்கிள்னால் எனக்கு கிடைக்காது. இப்போ இந்த டைமில் போட வேண்டிய ஜீன்ஸு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு கிடைக்கும். இப்போ ஓட்ட வேண்டிய பைக்கு நான் 5 வருஷம் கழிச்சு கிடைக்கும். ஆனால் தம்பிங்க வந்து பிறந்த அந்த காலகட்டத்துக்கு வரும்போது கரெக்டாக LCD டிவி, ஹோம் தேட்டரு அந்தந்த ஸ்டேஜுக்கு தரவெல்லாம் கிடைக்க வேண்டியது எல்லாமே செட்டப்பு தானாகவே கிடைக்குது சார். இப்போ என்ன நம்ம கஷ்டப்பட்டு உருவாக்கிறோம். தம்பிங்களுக்கு அந்தந்த வயசில் போட வேண்டிய செப்பல், ஷூஸ், அது LCD டிவி முதல்ல எல்லாமே கிடைக்கும். ஆனால் நமக்கு வந்து அந்த காலகட்டத்துக்கு ஏங்கி அழுதி பண்ணி கிடைக்காம போய்டும் சார். கல்யாணம் அதே தான் சார். அதே அவர் சொன்னது ரொம்ப வேல்யூபிள் பாயிண்ட். எனக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமும் என் காலத்தில் கிடைக்காது. ஒரு அண்ணனுக்கு தான், தம்பிக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. நான் இந்த சென்னைக்கு வந்தபோது எங்கள் அண்ணன் எனக்கு ஒரு வண்டி வச்சுருந்தார், வீட்டில் ஒரு ஃபோன் வச்சுருந்தார், டபுள் பெட்ரூம் வீடு வச்சுருந்தார், போகிற வாரத்துக்கு பஸ் பாஸ் வாங்கி கொடுத்துருந்தார். எங்கள் அண்ணன் வந்தப்போ அவர் மட்டும்தான் இருந்தார். எனக்கு கை செலவுக்கெல்லாம் காசு கொடுத்து வாட்செல்லாம் வாங்கி கொடுத்து எந்த பஸ்ஸில் போகிறதுன்னு துணைக்கெல்லாம் அவர் ஆள் வச்சுருந்தார் அவர். ஆனால் அவர் இந்த ஊருக்கு வந்து கஷ்டப்பட்டப்போ அவர் மட்டும்தான் இருந்தார் இங்கே. அது ஒரு அண்ணன், அவன் காலத்தில் அனுபவிக்கணும். வேறு என்ன தம்பியாக இருப்பதுன்னு சிரமம்? தம்பி இப்போது இங்கே பேசின எத்தனை அண்ணனில் அவங்க அப்பா இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு அப்பா கிடையாது, அண்ணன் தான் இருக்கார், 2 அக்கா இருக்காங்க. அண்ணா வேலைக்கு போனார், வேலைக்கு போய் எங்களை படிக்க வச்சார், நானும் படித்தேன், வளர்ந்தேன். அதுக்கப்புறம் அவருக்கு மேரேஜ் ஆச்சு, அவரோட பேர்டன்லாம் எனக்கு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி பேர்டனை வந்து தம்பிங்க ஏற்றுக்குறாங்க ஒரு காலத்துக்கு அப்புறம். ஒரு காலத்துக்கு அப்புறம்னா எதுக்கப்புறம்? அண்ணன் முடிஞ்சிச்சு, அக்கா கல்யாணம் ஆயிடுச்சு, அப்புறம் வீட்டில் யார் இருக்கா? வீட்டில் என்ன இருக்குது? இல்லை சார், வீட்டு பொறுப்பை ஏற்றுக்கலாம் சார். வீட்டு பொறுப்பாக தான் என்ன இருக்குது? ஆளாளுக்கு கல்யாணம் பண்ணி அதெல்லாம் அவங்க குடும்ப ஃபேமிலி செட்டில் ஆகிட்டாங்க. அடுத்தது உன் ஃபேமிலி நீ செட்டில் பண்ண, நீ பார்த்துக்க போகிற, அவ்வளோதானே? நான் என் ஃபேமிலியை மட்டும் பார்த்துக்கல சார். அக்காக்காக சில லோன் எடுத்திருக்கேன், அது அவருக்கும் தெரியும், அதை நான் அடைச்சிட்ருக்கேன் இன்னமும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, தம்பி ஒன்ஸ் வேலைக்கு போயிட்டோடனே அதை வந்து ஒரு ஓகே இவன் வேலைக்கு போயிட்டான், குடும்பத்தை இவனும் பார்த்துப்பான், ஸோ கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஷேர் வருது. இல்லை அதானங்க, அப்புறம் நீங்கள் பக்கத்து வீட்டு பிள்ளையா தம்பி தானே? இல்லை சார், அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி எடுத்துக்கிட்டு என்கரேஜ், அதாவது ஒரு அதை வச்சு சிம்பிள். அவர் என்ன சொல்கிறாருன்னா, குடும்ப பொறுப்பு அண்ணனுக்கு பிறகு என் தலைக்கு வந்து விழுகிறதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாத்தையும் முடிச்சுட்டேன்ப்பா நானே அப்படிங்கிறார். நீங்கள் உங்கள் தங்கச்சிக்கு அக்காவுக்கு கல்யாணம் பண்ணியாச்சு, உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா? அவருக்கும் திருமணம் முடிஞ்சிருச்சு, 2 பெரிய கமிட்மெண்ட் முடிஞ்சிருச்சு, இப்போ மிச்சம் இருக்கிறது நீங்கள் தான். இப்போ என்ன உங்களுக்கு சும்மா வந்துருச்சுன்னு கேட்குறாரு. இல்லை சார், அவருடைய வியூ. அவர் அக்காவுக்கு பண்ணார், மேரேஜ் பண்ணார், அதுக்கப்புறம் அதுக்கான வாங்கின கடன் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் தான் கட்டுறேன். சரி. ஸோ இந்த லோன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட மேரேஜுக்கு அப்புறம் அவர் வந்து வீட்டுக்கு சில எக்ஸ்பென்சஸ் தர்றதில்லை. அவரோட ஃபேமிலி அப்படின்ற மாதிரி நான் இவ்வளோ தான் தருவேன்
அப்படின்ற மாதிரி ஆகிட்டார். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த லோன் ப்ளஸ் இது எல்லாமே சேர்த்து இப்போ நான் தான் பண்ணிகிட்ருக்கேன். இது அவருக்கும் தெரியும். அதாவது அண்ணன் வந்து இருக்க சொல்ல பண்ணேன், நான் பண்ண சொல்ல தம்பி படிச்சுருந்தான். இப்போ தம்பி படிக்க சொல்ல என்ன பண்ண முடியும், அண்ணன் தான் பண்ண முடியும். இப்போ தம்பி வந்து நல்ல நிலைமைக்கு வந்துட்ட பிறகு என் பேர்டனை கொஞ்சம் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். இது வந்து நான் வந்து இது பண்ண சொல்ல முடியாது. இப்போ அண்ணன் வந்து என்னோட இதில் நான் எப்போ அந்த சொன்ன மாரி நான் சின்ன வயசில் சொல்ல நான் என்னால் விரும்பி படிக்க முடியாதெல்லாம் படித்து கஷ்டப்பட்டு தான் படித்து நான் வேலைக்கு போய் அப்போ வந்து என்னோடய சூழ்நிலைக்கு அதை எப்படி பண்ண முடியுமோ அதுமாரி என் சிஸ்டர் மேரேஜ் பண்ணேன். இப்போ அது முடிஞ்ச பிறகு தம்பி நல்ல வேலைக்கு போன பிறகு அவன் அந்த பேர்டனை எடுத்துருக்கான், அவ்வளோதான். ஓகே, இது ஒரு பாயிண்ட் இருக்கட்டும். இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, தம்பி வேலைக்கு போனோடனே சப்போஸ் அவங்க வந்து மந்த்லி சேலரிக்கு வேலைக்கு போயிட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆகுறாங்கன்னா, ஓகே தம்பி வேலைக்கு போகிறான், ஏன் நம்ம ஒரு வித்தியாசமாக திங்க் பண்ணக்கூடாது, ஏன் ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி பிஸ்னஸில் இறங்கிட்டு லாஸ் ஆகிட்ட பிறகு அதுக்கப்புறம் தம்பிக்கிட்ட வந்து இந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. உங்ககிட்ட உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுங்க. இப்போ வந்து டிபெண்டன்சி இல்லை, சொல்ல போனால் டிபெண்டன்சி கிடையாது. என்ன டிபெண்ட் பண்ணி இல்லை, அவரை டிபெண்ட் பண்ணி நான் இல்லை. ஓகே ஓகே ஓகே. ஒரு அண்ணன் என்கிற இடத்திலிருந்து பார்க்கிற போது வாழ்க்கையில் அனுபவிப்பதற்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தள்ளி போகிறது. தம்பியை அனுபவிக்கிற ஒருவனாக இருக்கிறான். இது புரியாமல் எங்கள் தியாகம் பற்றி அறியாமல் பேசுகிறார்கள் தம்பிகள் என்று இந்த தரப்பில் சொல்லுகிறார்கள். அண்ணன் அதிகாரம் செய்கிறவனாகவே எப்பொழுதும் இருக்கிறான், எனக்கு தேவையான நியாயமான சுதந்திரத்தை கூட அவன் தருவதில் என்கிறார்கள் தம்பிகள். பேசுவோம் இந்த உறவு குறித்து இன்னும் விரிவாக ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நியானா பவர் பை ரான் இந்தியா TMT கம்பிகள் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நியானா பவர் பை ரான் இந்தியா TMT கம்பிகள் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல். அண்ணன்கள் தம்பிகள் பேசலாம். சார், தம்பியாக இருக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னா பயம். அண்ணன்னா அப்பாவுக்கு மட்டும்தான் பயப்படுவார். ஆனால் நான் ஒரு ரேங்க் கார்டை மறைக்கணும்னா வீட்டுக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு அம்மா என்னடா படிக்கிற கொடுத்துருக்காங்கன்னு புக் எடுத்து பார்ப்பாங்க. ஐயோ இங்கிலீஷ் புக்கை பார்த்துருவாங்களோ, அதில் ரேங்க் கார்டு இருக்கேன்னு பயப்படணும். அடுத்து அக்கா வந்து பார்ப்பாங்க, அப்புறம் அண்ணன். இவங்க 3 பேர்த்துக்கு நான் பயப்படணும் தம்பியாக இருக்கிறதுனால. இதெல்லாம் மீறி அந்த ரேங்க் கார்டை நான் மறைச்சி கொண்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். ஒரு விஷயம் பயம். இன்னொன்று என்னென்னா, சுதந்திரமாக நம்ம முடிவெடுக்க முடியாது. பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் நான் படிக்கிறது 12th முடிச்சிட்டேன். 10th 420 மார்க் எடுத்தேன், 12th 210 மார்க் எடுத்தேன். அப்போ மார்க் கம்மியாச்சேன்னு கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டேன். அதனால் நீ ஃபிசிக்ஸ் தான் படிக்கணும், நீ பிஎஸ்சி தான் படிக்கணும்னு முடிவு எடுத்துட்டாங்க. பயம் நம்மளால், ஏன்னா 210 மார்க் தானே எடுத்துட்டோம், மார்க் கம்மியாக எடுத்துட்டோமேன்றதுக்காண்டி பயந்துக்கிட்டு பேசாமல் இருந்துட்டோம். அவங்க இஷ்டத்துக்கு ஒரு தடவை படிக்க வச்சுட்டாங்க. அது படிக்க முடியல, அரியர்ஸு கிளியர் பண்ண முடியல. அப்புறம் நம்ம போட்டுட்டு அதுக்கும் நம்ம மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது. நீ என்ன படிச்சு நான் டிகிரி கம்ப்ளீட் பண்ண மாட்டேன். நான் டிகிரி எடுக்கவே இல்லை, நான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் எனக்கு பிடிக்கவே இல்லை. அன்றைக்கி ஒரு நாள் அமைதியாக இருந்துட்டேன்றக்காண்டி நீங்கள் படிக்க வச்சுட்டு 3 வருஷம் திட்டிகிட்ருக்கீங்க. இப்போ 4 வருஷம் ஆச்சு, 7 வருஷம் திட்டிகிட்டு இருக்காங்க. சரி பயம், சரி வேலைக்கு போயிடுவோம், ஒரு வேலை கிடச்சிச்சேன்னு சொல்லிட்டு போயாச்சு. போனால் அங்கே ஒரு வருஷம் 1.5 வருஷம் நம்ம நல்லா வேலை பார்க்குறோம். அங்கே நைட் திருப்பூரில் உங்களுக்கு தெரியும் இண்டஸ்ட்ரி எப்படின்னு, நைட்டும் பகலும் வேலை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, யோசிக்க முடியல. அப்படி அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். May 31 நைட்டு ஃபோன் பண்ணி எனக்கு சீனியர் ஆஃபீஸர் ஃபோன் பண்ணுறாரு. தம்பி நான் இப்போ இருக்கும்போது இன்றைக்கி நாளைக்கு ஒரு நாள் பார்த்துட்றா, ஒர்க் பார்த்துட்றா, எப்படியாவது நியூ இயர் அன்னைக்கு பார்த்துட்டு நீ 2 நாள் வேணால் எக்ஸ்ட்ரா லீவ் எடுத்துக்கிறா அப்படின்னு சொல்கிறார். நான் சொல்கிறேன் லீவே எடுக்காமல் கூட அடுத்த 1 மாதம் வர்றேன், ஆனால் நியூ இயருக்கு என்னை விட்டுருங்கன்னு சொல்கிறேன். அவர் அதெல்லாம் விட முடியாது சொல்லிட்டாரு. உடனே மொபைலை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நான் நியூ இயருக்கு பசங்களோட ஜாலியாக டூர் போயிட்டு அடுத்து வந்துட்டு நான் ஃபோன் பண்ணுறேன். அவர் என்னை பிடிச்சி திட்டுறாரு. சரி இனிமேல் நம்ம இந்த கம்பெனியில் இருக்கிற வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியை விட்டு வேலையை விட்டுட்டாச்சு. சரி அடுத்து எந்த கம்பெனி போகிறதுன்னு தெரியலை. அப்போது சின்ன சும்மா இருந்தால் தப்பு பண்ண தோணுமே வயசு. அப்படி இப்படின்னு ஏதோ தப்பு எங்கெங்கேயோ போயாச்சு, தப்பு பண்ணியாச்சு, நேராக தப்பு பண்ணியாச்சு. அதை எங்கள் அண்ணன் சொல்லுவேன், அங்கே கேட்டுக்கோங்க. தப்பு பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டோம். அடுத்து இன்னொரு ஜாப் ட்ரை பண்ணுறோம், அந்த ஜாப் போகிறோம். அந்த வேலைக்கு போனால் அங்கேயும் இதே ஒரு இது இருக்குது, இதை தாங்க முடியல நம்மளால். அப்போ தான் எனக்கு ஒரு நிலைமையே வந்துச்சு, நம்மளால் எங்கேயுமே வேலை பார்க்க முடியாது, நமக்கு அந்த கெப்பாசிட்டி கிடையாது சீரியஸாக. அப்போல்லாம் பார்க்கும்போது நான் சொந்தமாக எதனா ஒரு பிஸ்னஸ் பண்ணால் ஒழிய என்னால் அப்படிலாம் பண்ண முடியும். இன்றைக்கி நான் ஒன்று அதை போய் நம்ம வீட்டில் எடுத்து சொல்லணும் அப்படின்னா நம்ம நம்பிக்கை வர மாட்டேங்குது. இதெல்லாம் விட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு சினிமா துறையில் சாதிக்கணுன்ற ஒரு ஆசை. இங்கே சென்னையில் வந்ததே நான் அதுக்காக தான். ஒரு 2 வருஷம் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆகணும்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு பவன் பன்னீர்செல்வம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டேரக்டர்கிட்ட போய் அசிஸ்டண்டாக ஜாயின் பண்ணி 3 மாதம் சாப்பிடலாமல் கஷ்டப்பட்டு அதுவும் தப்பு பண்ணிட்டோமே, 3 மாதமாக வேஸ்ட்டாக போச்சே, திரும்ப நம்ம வீட்டில் போய் டேரக்டர் ஆகணும் அம்மா கொஞ்சம் அப்படின்னு கேட்டால் திட்டுவாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அதையும் விட்டுட்டு இன்றைக்கி வேறு ஒரு இதுக்காக இப்போ வேலை பார்த்துட்ருக்கேன். இப்போவும் இது வரைக்கும் பயம்ன்ற ஒரு விஷயம் நம்ம சின்னதாக அவங்க சுதந்திரத்துக்காக அவங்க இதுக்காக என்னை கொண்டு போய் ஒரு இடத்த தள்ளி இன்ன வரைக்கும் என்னை இப்படியே வச்சுருக்காங்க. போதும் அப்பா, ஒரு தம்பியாக இருப்பதனுடைய இறுக்கத்தை புழுக்கத்தை இவர் தான் ரொம்ப டீட்டெயிலாக சொன்னார். அதாவது பயம், நான் ஒரு முடிவு எடுக்கவே முடியாது. ஒரு வேலையை விடலாமா பயம், இன்னொரு வேலை எடுக்கலாமா பயம், எது படிப்பது பயம், படித்தா ஃபெயில் ஆயிருமோ பயம், சினிமா போகிறதா பயம், எல்லாமே பயம். ஆனால் இவ்வளோ நியாயமாக பேசினாலும் இவரே நிறைய விஷயத்தை அள்ளி விட்டார். ரைட்டா?
அப்போ இந்த பயம், தம்பியாக இருப்பது, நெருக்கடி இதெல்லாத்தையும் தாண்டி இவர் என்னென்ன தப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறார்? எல்லாமே தப்பு தான். எல்லாமே தப்பு. இதான் அண்ணன் ஒரே வார்த்தை. எல்லாமே தப்பு. என்னாண்டா அவன் என்னை காட்டில் 7 வருஷத்துக்கு இளையவேன். பிறந்ததுலேருந்தே நான் ரொம்ப பாசமாக வளர்த்துறேன். எங்கள் அம்மா அப்பா என்ன சொன்னாலும் அவனை ஏற்றுக்கிற மாட்டாங்க. நான் தம்பிமான்னு சொல்லி அவனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி எல்லா சுதந்திரமும் நான் தான் வாங்கி கொடுத்தேன். அந்த சுதந்திரத்தை அவன் மிஸ்யூஸ் பண்ணிட்டான். படித்தான் 10th வரைக்கும் பெற்றவங்க பேச்சை கேட்டு படித்தான். 11th 12th ஹாஸ்டலில் தங்கி படித்தான். மார்க்கு கம்மியாக போச்சு. மார்க் கம்மியாக போச்சுன்னா அன்றைக்கே நான் டிகிரி படிக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தா கண்டிப்பாக என்கிட்ட சொல்லியிருந்தா படிக்க வச்சிருக்க மாட்டேன். நான் தான் போய் பணம் கட்டி சேர்த்து விட்டு வரேன். எல்லா விஷயத்தையும் என்கிட்ட தான் சொல்லுவான். லவ் பண்ணுறேன்னு கூட அந்த பொண்ணோட கூட சொல்லலை. வந்து என்கிட்ட தான் சொன்னேன். அண்ணன் மேலே பாசம் சார், நம்பிக்கை. நான் சரி அந்த பிள்ளையை பார்த்துட்டு எல்லாம் அண்ணன் தானே சார். நான் போய் அந்த பிள்ளையை பார்த்துட்டு அந்த பிள்ளை ஒன்று சரியாக இருக்கும், அந்த பிள்ளை ஃபேமிலி பேக்ரவுண்டு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு சரி லவ் பண்ணுங்க, ஃபஸ்ட்டு படிப்பை பாருங்கள், ஒரு வேலை வேணும், குடும்பம்னு வந்துடும், குடும்பத்தை காப்பாற்றிக்கிற வேலை வேணும், வேலையை வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா, நான் உத்தரவாதம் தரேன், அம்மா அப்பா சம்மதத்தோடு நான் முடிச்சு வைக்கிறேன்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்தேன். வீட்லேயும் பேசி சரி பண்ணியாச்சு. அதை படிக்கலை, டிகிரி கம்ப்ளீட் பண்ணவே இல்லை, இன்ன வரையும் கம்ப்ளீட் பண்ணலை. சேர்னு ஒரு ஜாபுக்கு போகிறேன். ஜாபுக்கு போயில எனக்கு பிடிக்கலன்னு சொல்லவே இல்லை. இவன் சொன்னப்போ சொல்கிறேன் பயம் இன்ன வரைக்கும் எனக்கு இது பிடிக்கலன்னு எதுவுமே சொல்ல. ஒரு வேலைக்கு போனால் அதிகபட்சம் போனால் எல்லோரும் வேலை பார்ப்பாங்க, சம்பளம் வாங்குவாங்க, அந்த சம்பளத்தை காலி வந்து எனக்கு வேலை பிடிக்கலன்னு வருவாங்க. ஆனால் இவன் வேலைக்கு போனால் அந்த மாதம் நாங்கள் 10,000 20,000 ஒரே ஒரு மாதத்தில் மட்டும் 50,000 கட்டி அவனை ரிலீஸ் பண்ணி கூட்டு வந்திருக்கேன். இதை புரியல, எதுக்கு நீங்கள் எவ்வளோ கட்டி கூட்டியாரோன்னு? அந்த பணத்தை ஃபுல்லாக இவன் வாங்கி ஃப்ரெண்ட்ஸுக்கு செலவழிக்க, அங்கிட்டு செலவழிக்க, வாங்க கம்பெனியில் ஏர்செல் கம்பெனிக்கு கார்டு போட வசூல் பண்ணுறாரு. வசூல் பண்ணி காசப்பெல்லாம் இவர் பாக்கெட்டில் போட்டுக்கிட்டா அப்புறம் கம்பெனிக்காரங்க எப்பெல்லாம் நான் சொன்னேன் சும்மா இருக்கும்போது தப்பு பண்ண தோணுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 6 மாதம் வேலைக்கே போகாமல் வீட்டுக்கு சமாளிச்சுட்டு இருந்தேன். அதை தான் சார் லவ் பண்ணுறதவே அண்ணன்ட்ட சொன்னவன், வேலை இல்லைன்ற விஷயத்தை ஏன் சார் சொல்லணும்? சொன்னேன் ஒரு குற்றம். நான் இதை அவங்ககிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப என்ன பிடிக்காத ஒரு வேலைக்கு அவங்க ஒரு இதுக்கு தள்ளிடுவாங்கன்ற பயத்துல தான் நான் சொல்லல. ஆனா சார் அவன் வீக்கு ஓப்பனா சொல்றேன் சார், அவனை தாழ்வா நினைச்சு அவன் பயப்படுறான். எல்லா விஷயத்துலையுமே நானும் சரி எங்க அப்பா அம்மாவும் சரி அவனுக்கு முழு சுதந்திரம் தான் கொடுத்துருவான். கண்டிப்பா இல்ல சார், அவன் சொல்றாங்க சொன்னேன் சார், ஒரு நிமிஷம் டைரக்ட் ஆனுன்னு சொன்னேன். பணம் இல்லடா 2 லட்சம் கேட்குறான், பணம் இல்லடா, பணம் இல்லைன்னாமே பிடிவாதம் பிடிக்கிறான், சாப்பிட மாட்டேன்றியா, எனக்கு இந்த வீடு பிடிக்கல, நான் வெளியே போகிறேன்ட்டான், மயம் கெட்டு போயிடுவேன் அதனால் ஆறுன்னு சொல்லி இருக்கிற சொத்தில் பாதியை விற்றுருவான். விற்று அவனுக்கு 2 லட்ச ரூபா கொடுத்து அனுப்பிடுவோம்டான்றாங்க. நான் அப்போத்தான் முதல்ல என் தம்பிக்கு எதிராக பேசினேன்னா அது ஒன்றை பேசினேன். இருக்கிற இடத்த விற்று அவனை நம்பி கொடுத்து விட்டீங்கன்னா அப்பா வேணாம், அம்மா வேணாம், தம்பி வேணாம், 6 வேணாம்னு ஏப்பாண்டாங்க. இன்றைக்கி இந்த 2 லட்சத்தை போய் மெட்ராஸில் போய் நான் டைரக்டர் ஆரம்பிட்டு இழந்துட்டு வந்துட்டானா நாளைக்கு அந்த சொத்தை வச்சனால அவனை காப்பாற்றி கொண்டு போயிடலாம். இது இழந்துட்டு வந்து நாளைக்கு தனியாக வந்து நின்றானா நம்ம எதை வச்சு அவனை காப்பாற்ற முடியும்? பாசம் வச்சுருக்கமேன்றதுக்காக அவன் நீச்சலே தெரியாமல் கிணத்துல குதிக்கிற முடியான். ஆனால் இப்போ கடலில் கல்லை கட்டிக்கிட்டு குதிக்கிற முடியான். அது அவன் எப்படி மீடேறி வருவான்? நான் 10வது படிச்சுட்டு இருக்கும்போதே குடும்ப சூழ்நிலை காரணமாக வேலைக்கு போயிட்டேன். சரி தம்பி தங்கச்சி இருக்காக கட்டி கொடுக்கணும், இருக்கட்டும், அப்பா மில்ல வேலை பார்த்துக்கிட்டா 4000 சம்பளம் வாங்கி எப்படி தேத்துறது சொல்லி நான் எப்படிலாம் பேண்ட் செட்டப் பண்ணணும்னு ஆசைப்பட்டேனோ அதெல்லாம் அவனுக்கு வாங்கி கொடுத்தேன். நான் எப்படிலாம் சினிமாவுக்கு போகணும், எப்படிலாம் சுற்றணும்னு நினச்சேனோ அவனை சுற்ற விட்டேன். நான் எங்கெல்லாம் போகிறனோ அவனை கூட்டு தான் போயிருக்கேன். எந்த இடத்துக்குமே மறைச்சதில்லை, இன்ன வரைக்கும் எந்த இதுவுமே மறைச்சதில்லை. தண்ணி அடிக்கணும்னா கூட தம்பி நான் தண்ணி அடிக்கிறேன், நீ தண்ணி அடிக்காரான்னு தான் சொல்லுவேன். அவனை எனக்கு தெரியாமல் அடித்தாலும் அவன் என்னையை பார்த்து குடிக்கிறதில்ல. எல்லா விஷயத்தையுமே கலந்துக்கிட்டவன். அந்த 6 மாதம் சம்பளத்தை என்கிட்ட மறைச்சிருக்க வேணாம், மறைக்காமல் இருந்தால் தம்பி ஓப்பனாக இருக்கான், பயப்படாமல் இருக்கான்னு சொல்லலாம். ஏன்னா டிகிரி பிடிக்கலன்னு அன்னைக்கு சொல்லியிருந்தால் நான் ஏற்றுருந்துருப்பேன். இன்றைக்கி நான் டைரக்டராக போகிறேன்னு சொல்லி அன்றைக்கே படித்தன்னைக்கு நான் டைரக்டராக போகிறேன்னு சொல்லியிருந்தேன் எந்த வேலைக்குமே யாருமே அனுப்பியிருக்க போகிறதே இல்லை. அன்றைக்கே ஒரு நாள் ஒரு வேலையை பார்த்து அனுப்பியிருப்போம். ஆனால் எல்லா விஷயத்தையும் அவனாக மறைச்சிக்கிட்டு கடைசியில் வந்து பயந்துட்டு தான் நான் உங்கள் மேலே நான் சொல்லவே இல்லைன்ற குற்றச்சாட்டை வந்து எங்களால் ஏற்றுக்கிற முடியாது. அவன் என்ன சொன்னது, நீச்சல் தெரியாமல் குதிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு நீச்சல் தெரியுமா தெரியாதுன்றது உங்களுக்கு தெரியலைன்றதான் என்னோட குற்றச்சாட்டு. ஒரு தடவை நான் 2 நோட் ஃபுல்லாக எழுதி வச்சுருக்கேன் சார், 80 பக்கம் நோட், 2 நோட் ஃபுல்லாக நான் கவிதை எழுதி வச்சுருக்கேன். எங்கள் அண்ணன் ஒரு பேஜ் படிச்சிருக்கான்னு கேளுங்க. எங்கள் அப்பா, எங்கள் அண்ணன், எங்கள் அக்கா, எங்கள் மாமா, வேறு யாருன்னா ஒருத்தவங்க ஒரு பேஜ் படிச்சிருப்பாங்களான்னு கேளுங்க. இது வரைக்கும் என்னோட கவிதை 1. அவன் கவிதை எழுதுறோம்னு என்கிட்ட சொன்னால் தானே சார் தெரியும். இப்போ நான் சொன்னதே அதான் சார், என்கிட்ட சொல்லிட்டு செஞ்சால் தானே சார் நான் செய்ய முடியும். இதெல்லாம் அவனா சார், அவனுக்குன்னு ஒரு பர்சனல், எல்லாருக்குமே ஒரு பர்சனல் இருக்கும். அந்த பர்சனலுக்குள்ளே நம்ம நுழைய முடியாது. என்னதான் தம்பியாக இருந்தாலும் நான் நுழைய விரும்பலை. அவனா சொன்னால் அதை நான் செய்வேன். ஆனால் நான் கவிதை எழுதியிருக்கேன், படித்து பாருன்னா 2 நாள் நைட்டு கூட விடிய உட்காந்து படிக்கிறேன். ஐயா நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்றேன், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்கிறேன். சரி, இப்போ உங்கள் அண்ணனை பற்றி ஒரு கவிதை சொல்லுங்கள். இப்போயாவது அவருக்கு உணரட்டும், உங்களுக்குள்ள ஒரு கலைதாகம் இருக்குன்னு. உங்கள் அண்ணனை பற்றி ஒரு கவிதை சொல்லுங்கள். அண்ணன் ஆவியில் ஆரம்பித்து அக்கில்
அக்கில் வரை சொல்லலாம். வார்த்தைக்கு 2, அன்பு, ஆதரவு, அடைக்கலம் என்று. எனக்காக என் வாழ்வில் நான் நடந்த தூரத்தை விட அவர் நடந்த தூரம் அதிகம். ஒவ்வொருவரும் தான் பார்த்த முதல் நாயகன் அப்பா, நான் பார்த்த உலக நாயகன் என் அண்ணன். எல்லா விஷயத்துலையுமே என் மேலே பாசமாக இருப்பேன் சார். நானும் அவன் மேலே, எங்கள் குடும்பமே என் மேலே பாசமாக இருக்கேன். நீ இப்போது சென்னையில் ஆர்டி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகு, பணம் கேட்காத, எங்களோட கோரிக்கை. நானும் நம்பி சம்பளம் கூட நீங்களும் கேட்காதீங்க. நீ வேலை இப்போ எனக்கு 25 வயசாச்சு. உனக்கு இப்போவே எனக்கு வந்து எங்கள் அண்ணனுக்கு 25 வயசில் கல்யாணம் ஆயிடுச்சு. எங்கள் அம்மா இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நான் ஃபோன் பண்ணி கொடுத்தா கூட உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் என்னோட 25 வயசாச்சு. என்னை வந்து கேட்டு வராங்களாம்மா, கபிலில் தான் படித்து முடிச்சிட்டா, நல்ல வேலை போகிறான், எந்த கடவுளும் இல்லை, என்ன என் மகளை பாசுவோமா அப்படி பேச வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் யோசிக்கிறாங்க, என்ன வேலை பார்க்குறான் இவன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்க பயந்துக்கிட்டு நீங்கள் எதனா ஒரு வேலை பார்க்கணுன்றது அவங்களோட இது. நீங்கள் அந்த வேலையை மட்டும் என்னை விடுங்க, 2 வருஷம் நீங்கள் என்னை சும்மாவே விடுங்கன்னு சொல்கிறேன். வேலை விட்டுருங்க, என்ன எந்த ப்ரெஷர் கொடுக்காம எனக்கு என்னை விட்டுருங்க, 27 வயசில் நான் சாட்சி காட்டுறேன்னு நான் சொல்கிறேன். ஆனால் அவங்க 27 வயசில் நீ சும்மா வந்து ஒரு வேலை தோத்துட்டேன்னு அவங்க சொல்கிறது. நான் தோத்துட்டு நான் வந்து நின்னா உனக்கு யார் பொண்ணு தருவா, நாங்கள் எப்படி ஊரில் மரியாதை ஆடுறதுன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த நம்பிக்கை இல்லாதனத்துக்கு அப்புறம் எதுக்கு நீங்கள் 25 வருஷம் வளர்த்துக்கணும்னு நான் கேட்குறேன். கரெக்டாக தானே கேட்குறேன். அவன் கேட்குற 2 வருஷம் கொடுக்குறோம் சார், கொடுத்துட்டோம். இப்போ அதில் 3 மாதம் முடிஞ்சிருச்சு சார். ஆனால் 3 months தானே சார் முடிஞ்சிருக்கு. இல்லை அவரே 27 சார், 29 வரையும் கூட வரட்டும். நாங்கள் அதை பற்றி இல்லைன்னா 4 வருஷம் கூட எடுத்துக்கிற சொல்லுங்கள். அக்செப்ட் பண்ண நல்லபடியாக வந்தால் எங்களை நாங்கள் பெருமையாக சொல்லுவோம்ல, என் தம்பி டேரக்டர், நாங்கள் சினிமாவில் இருக்கோம்ல, நாங்கள் அது தப்பாகவே சொல்லலை. ஆனால் அதுலேயும் நான் இடையில போனேன். எனக்கு இந்த அந்த ஆள் சொன்னால் குறை சொன்னால் பிடிக்காது, இவங்க பேசினா பேசினா டைரக்டர் மானகரை பேசுவார். அப்போ அவன் வஞ்சிக்கிறியானா, நான் வெண்ட போய் டேரக்டராக இருக்கணும், நீ வாடி வந்துட்டேன்னா இப்போ நீ 29 வயசில் உனக்கு எந்த வேலை வாங்கி நீ அதுக்கப்புறம் எப்படி லைஃப்பில் செட் ஆவா? எங்களோட கேள்வியாக தான். எனக்கு இருக்குது சார் நம்பிக்கை. 29 வயசுலையும் என்னால் எந்த கம்பெனினாலும் 10,000 சம்பளம் வாங்க முடியும்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த டேலண்ட் எனக்கு இருக்குது. அந்த அளவுக்கு கான்டாக்ட்ஸ் எனக்கு இருக்குது. சிம்பிள் சார். 2 வருஷம் கழிச்சு நீயே நானும் சந்திப்போம். நாங்கள் அதை பார்க்குறோம். நீங்கள் 2 வருஷமும் அவரை வேற இழுத்தீங்கன்னா அவர் அழுதுகிட்டே ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பார். திரும்பவும் இந்த 27 வயசில் இதை ஆரம்பிப்பார். அதுக்கு இப்போயே விட்டிங்கன்னா 27 வயசுக்குள்ள ஒரு முடிவுக்கு வந்துடுவார். கண்டிப்பாக அவர் ஜெயிச்சிருவேங்கிறாரு. ஜெயிச்சிருவேன், நம்புறவன் ஜெயிச்சிருவானே சார். அண்ணன் என்கிறவன் தம்பியை விட ஒரு படி மேல்தான் என்று எங்களுக்கு தொடர்ந்து சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. 1000 இருந்தாலும் அண்ணனை அண்ணனாக பார்க்கிற மனசு தம்பிகளுக்கு வேண்டும் என்று அண்ணன்கள் தரப்பில் ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. தம்பிகள் எப்படி பார்க்கிறார்கள் இந்த விஷயத்தை? பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. ஆச்சி மசாலா நீயானா பவர்ட் பை ரான் இந்தியா டிஎம்டி கம்பிகள் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயானா பவர்ட் பை ரான் இந்தியா டிஎம்டி கம்பிகள் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலில் இன்னைக்கு 2 பக்கமும் உட்கார்ந்திருப்பது அண்ணன்களும் தம்பிகளும். ஒரு குடும்பத்திற்குள் 2 பேரும் ஒரே மாதிரி பார்க்கப்பட்டாலும் கூட 2 பேருக்கிடையே வெவ்வேறு விதமான சிந்தனைகள் வருவதற்கான காரணம் என்ன? யார் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள், யார் அன்பை வைத்து மிரட்டுகிறார்கள், ஒருவரிடம் ஒருவர் என்ன எதிர்பார்க்கிறார்கள், பேசுவோம். ஓகே, அண்ணன் தம்பிகளுக்குள் என்ன ஈகோ வருது சார்? அண்ணனை விட தம்பி நல்லா படித்து நல்ல வேலைக்கு போனால் அவருக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கும் சார். சார் நான் எப்படி சார் ஈகோ படுவேன்? நானும் அந்த பொசிஷனுக்கு வரணும். தம்பியே போயிட்டான், அண்ணனால் முடியாதுன்னு ஒரு அந்த ஈக்குவலிட்டி தான் பார்ப்பேனே தவிர ஈகோ பட மாட்டேன் சார். அவன் நல்லா இருக்கணும்னு தான் நானும் நினைப்பேன். 12th வந்து அவன் 1000 மேலே இந்த 800 சம்திங் அப்படி வந்தது. அவனுக்கு ஒரு நல்ல காலேஜில் கிடச்சிது. எனக்கு என்ன தோணும், அது ஈகோன்னு சொல்ல முடியாது. எனக்கு ஒரு ஆவரேஜான காலேஜ், அவன் ஈக்குவலாக கிடைச்சது எனக்கு மரியாதை. அண்ணனாக இருந்து அவனோட கீழே இருந்து எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுமா சார்? நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் ஃபஸ்ட் மார்க் எடுத்துன்னு இருந்தேன் சார். அவர் வந்து 10th இல்லை 15th அந்த மாதிரி ரேங்க்கில் இருந்தார். ஸோ வீட்டில் எடுத்துன்னு போயிட்டு அந்த ரேங்க் கார்டு காமிக்கும் போதே அவர் முகத்தை நான் பார்ப்பேன். அப்போ அவர் வந்து அதாவது கண்ணில் அழுக மட்டும்தான் வராது, மற்றபடி அவர் மூஞ்சி பார்த்ததும் எனக்கு தெரிஞ்சிடும். தம்பி வந்து எப்போதுமே தன்னை விட உங்களோட கொஞ்சம் மேலே இருக்கிறப்போ அவங்களுடைய முகத்தையும் காட்டுவாங்கல்ல. அவர் கொஞ்சம் கூட மார்க் எடுக்கிறதுனால அல்லது ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறதுனால அல்லது முக்கியமானவரான இடத்துக்கு வர்றதுனால உங்களை எப்படிலாம் வெறுப்பேற்றுறாரு? வீட்டில் அவனுக்குன்னு ஒரு தனிமை இது கிரியேட் பண்ணிக்கிறான் சார், ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணிக்கிறான் சார். அவன் சொல்லி அப்புறம் தான் எனக்கு இப்போ அண்ணனாக இருந்து ஒரே கிளாஸாக இருந்தாலும் நான் அண்ணன் தானே சார். எனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குன்னு தானே சார் வீட்டில். இது இல்லாமல் அவனே எடுத்துக்கிறான் சார். அது என்னதான் படிப்பு வேறு வீட்டில் இருக்கிறது வேறு இருந்தால் நான் அண்ணன் அவன் தம்பி அவ்வளோதான் இருக்குன்னே தவிர அதை யூஸ் பண்ணிவிட்டு அவன் வீட்டில் அவன் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்ன மாதிரி டாமினேட் பண்ணுறான்? என்ன டாமினேட்? எல்லாத்துலேயுமே சார். இப்போ வீட்டில் எனக்கு மொபைல் கேட்டேன், நான் ஒரு மொபைல் கேட்டேன். ஃபஸ்ட்டு +2 முடிச்சுன்னு நான் மொபைல் கேட்டேன். அது ஃபஸ்ட் எனக்கு வரல, அவனுக்கு வந்த பிறகு எனக்கு வருது. அதுவும் அவனுக்கு வந்து சாம்சங் நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வந்து உண்மைதான். அதாவது படிப்பெல்லாம் அப்புறம் அண்ணன் தான், தம்பி தான்.
பட் நம்ம ஒரு மொபைல் கேட்குறோம் வாங்கி கொடுக்கல, அப்புறம் தம்பிக்கும் வாங்கி கொடுத்த பிறகு நம்ம வாங்கி கொடுக்குறாங்கிறப்ப தனி மனுஷனா ஒரு அண்ணனா அதுவும் வாங்கி கொடுக்கறது பார்க்கணும். அது எப்படி இருக்கு அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பண்ணப்போ அந்த தேதியில் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஆனால் ரொம்ப ஃபீல் பண்ணேன் சார். அப்போ உங்கள் அம்மா அப்பா எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? நிறைய டைம் எழுதியிருக்கேன், ஆனால் வெளிக்காட்டிக்க மாட்டேன். இதுவரையும் ஒரு டைம் கூட இல்லை, இப்போ தான் சொல்கிறேன் சார். ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன் அது படிப்பு மட்டுமா பார்க்குறாங்களா இல்லை வேறு பார்க்குறாங்களான்னு எனக்கே தெரியல. அது அவங்கள தான் கேட்கணும் வீட்டில். அண்ணனா இருக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது ஒரு தனி ரோல் தான் ரைட். அவர் தனிப்பட்ட முறையில் வந்து எனக்கு அந்த முக்கியத்துவம் கொடுக்கப்படல நினச்சா நான் அழுதுருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அதை கேட்குறப்போ ஒரு தம்பியாக எப்படி உணர்றீங்க நீங்கள்? தம்பியாக எனக்கும் கஷ்டமாக தான் சார் இருக்கும். பட் அவனும் படிக்கணுன்றது தான் என்னுடைய நான் படிச்சுன்னு இருக்கேன். அந்த கஷ்டம் தான் சார் படக்கூடாதுன்னு எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது. என்னை பார்த்து அவன் ஏன் ஃபீல் பண்ணான்? அண்ணன் சார் எனக்குன்னு ஒரு இது இருக்குது. அவன் ஏன் என்ன ஃபீல் பண்ணுறான்? நான் அவன் கூட போட்டி தான் போகிறேன். அவன் ஃபீல் பண்ணுற அளவுக்கு இதுதான் சார் தப்பாக இருக்குது எங்கள் வீட்டில். அவன் ஃபீல் பண்ணுறான், அந்த ஃபீலிங்கை காட்டுறான். நான் எப்படி நான் செகண்ட் ஸ்டேஜ் தானே இருப்பேன் சார். அவன் ஃபீலிங்கை ஒரு டாமினேட் ஃபீல் பண்ணி இப்போ அட்வைஸ் பண்ணுறான்னா அவன் மேலே நான் கீழே அப்படி பார்க்குறாங்க சார். அதுதான் எனக்கு பிடிக்கல. நான் அண்ணன், அவன் தம்பி, அவ்வளோதான் இருக்கணும். அவ்வளோதான். இதில் படிப்பு எங்கே வந்துச்சு? ஒருத்தர் நல்லா படிக்கலாம், நீங்கள் திடீர்னு நல்லா படிக்காம மக்கு பையனாக போயிடலாம். பக்கத்தில் இருக்க பையனை 400 மார்க் எடுத்துட்டு 700 மார்க் தான் எடுக்கிறார். லைஃப் டர்ன் ஆகுது. ஸோ அப்போ படிப்பை வச்சு எப்படி நீங்கள் இது பண்ண முடியும்? அண்ணனுக்கு ஒரு இது இருக்குல்ல. பட் தமிழ்நாட்டில் அப்படி தானே சார், படிப்பு வச்சு தானே எந்த ஒன்றும் கால்குலேட் பண்ணுறாங்க மேக்ஸிமம். பாயிண்ட். ஆனால் இது தமிழ்நாட்டில் அப்படி தான் பார்க்குறாங்க. உங்கள் 2 பேரையும் தொடர்ந்து நான் பேச விட்டதுக்கு காரணமே இந்த உங்களை மாதிரி பல குடும்பங்கள் இதை கேட்கணும் தான். தமிழ்நாட்டில் படிப்பு வச்சு தான் பார்க்குறாங்க. நல்லா படிக்கிற பையனா அவன் கேட்குறலாம் வாங்கி தருவாங்க. ஆனால் நம்ம தமிழ் குடும்பங்கள் நிச்சயமாக இப்படி இருக்கக்கூடாது. படிப்படை அடிப்படையாக வச்சு தம்பி பெரியவன் அண்ணன் பெரியவன் நமக்கு தெரியாமலே ஒரு டிஸ்கிரிமினேஷன் நடக்குது. நல்லா படிக்கிறவன் இவனுக்கு செல்ஃபோன் வாங்கி கொடுத்தா கெட்டு போக மாட்டான், இன்னும் நல்லா படிப்பான் அப்படின்னு நம்மளாவே நினச்சிக்கிட்டு அண்ணனுக்குன்னு ஒரு மனசு இருக்கு, அவன் சங்கடப்பட்டுருவாங்கிறது புரியாமல் இருக்காங்க நம்ம அம்மா அப்பாக்கள். ஸோ நீங்கள் நல்லா படிக்கிற பையன் விவரம் தெரிஞ்ச பையன்னா அம்மா அண்ணனுக்கு முதல்ல செல்ஃபோன் வாங்கி கொடு, அப்புறம் எனக்கு ஒன்று வாங்கி கொடுன்னு தான் நீங்கள் சொல்லணும். எஸ், வேறு என்ன ஈகோ இருக்கிறது? கிரிக்கெட், கேரம் போர்டு இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து எங்கள் அண்ணன் என்னோட 7 வருஷம் டிஃப்ரெண்ட்டு. ஆனால் அப்படி என்னோட பலனது இல்லை. எல்லாமே 2 பேர் ஈக்குவலாக தான் இருந்திருக்கும். எங்கள் அண்ணனும் ஃபாஸ்ட் பவுலர், நானும் ஃபாஸ்ட் பவுலர். எங்கள் அண்ணனும் ஓப்பனிங் பேட்ஸ்மேன், நானும் அடுத்து ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்தவன். அதுக்கு தடையே எங்கள் அண்ணன் தான். அது காரணம் ஈகோ தான். நம்ம இவ்வளோ வருஷம் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஆடிட்டோம், இவன் இன்னைக்கு வந்துட்டு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஆடணுன்றதுக்கு காரணம் கண்டிப்பாக ஈகோ. இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், அப்புறம் எங்கள் அண்ணன் பேசட்டும். என்ன அப்படின்னா, கேரம் போர்டு ஆடுவோம். கேரம் போர்டு ஆடும்போது நான் நல்லா ஆடுவேன். யாரோட விளாடானா மற்றவங்களோட விளாடும்போது அகேன்ஸ்ட் எங்கள் அண்ணனும் நானும் ஒரு டீமாக இருக்கும்போது விளாடும்போது நான் என்னால் விளாடவே முடியாது. என்னடா விளாட்ற, ஆமாம் இதை போட மாட்டேன்ட்டேன், இந்த மாதிரி நம்மளை மட்டமாக பேசியே என்ன கேம் என்னால் ஆடவே முடியாது. அது காரணம் எங்கள் அண்ணனோட ஈகோ தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு ஈகோ இருக்குது சார். இருக்கு அண்ணன் நான் அது அவனை காட்டில் 7 வருஷத்துக்கு மூத்தவன். கண்டிப்பாக வந்து பேசிட்டாரு. அதை கண்டிப்பாக என்னால் விட்டு கொடுக்கவே முடியாது. அது யாராக இருந்தாலுமே மற்றவங்க சொல்கிறாங்க எப்படியோ, என்னையை பொறுத்தளவுக்கு நான் விட்டு கொடுக்கவே முடியாது. தம்பின்றவன் தம்பின்ற அந்த இடத்துல தான் இருக்கணும். உனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதைத்தான் நீ எங்கிட்ட வந்து எடுத்துக்கணும். என்னோட தனிப்பட்ட சுதந்திரம் அண்ணன்ற சுதந்திரத்தை பறிக்கும்போது கண்டிப்பாக எனக்கு ஈகோ வரும் சார். அடிக்க கூட செய்வேன். அப்போ கண்டிப்பாக அதை நான் ஒத்துக்கிறேன், எனக்கு ஈகோ இருக்குது. அதை நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். எஸ், ஹானஸ்டாக இருக்கு சார். எங்கள் அண்ணனுக்கு ஈகோ இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அண்ணன் ஃப்ரெண்ட்ஸை அவன் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவான் எனக்கு. நான் நல்லா பேசுவேன் எப்பவும் போல் கேஷுவலாக. பட் ஆனால் என்ன ஆயிரும்னா, அவங்க வந்து அவன்கிட்ட பேசுகிறத விட ஜாஸ்தியாக அவன் இருக்கப்பயே என் கூட பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதை எங்கள் அண்ணனால் பார்த்துட்டு பேசாமல் இருக்க முடியாது. என்ன செய்வான், நான் போனதுக்கப்புறம் என்னோட பர்சனல் திங்ஸை நான் எங்கள் அண்ணன்ட்ட மட்டும் தான் ஷேர் பண்ண முடியும். எங்கள் அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ்டையோ இல்லை தேர்ட் பர்சன் யார்ட்டையோ ஷேர் பண்ண முடியாது. அதை அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன்னா அதை போய் அவங்ககிட்ட சொல்லி திருப்பி நான் அவங்கள மீட் பண்ணுறப்ப எல்லாரும் சேர்ந்து அவங்க வந்து என்ன கொஸ்டின் பண்ணுறாங்க, ஏன்னா நீ இப்படி ஆமல அவன் அண்ணன் சொல்கிறான் அப்படின்னு கேட்டு அவங்க சிரிக்கிறது எனக்கு உறுத்தலாம் இல்லை. அதோட சேர்ந்து எங்கள் அண்ணனும் சிரிக்கிறானே, அப்புறம் என்ன அவன் அண்ணனா பர்சனலாக ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணணும், ஷேர் பண்ணுறதுக்கு தான் எனக்கு அண்ணன். என் அம்மா அப்பாட்ட போய் நான் எதுவும் ஷேர் பண்ண முடியாது. எல்லாரும் நான் வந்து என் தம்பி இப்படி பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்களே, அந்த நினைப்பில் தான் எங்கள் சுதந்திரத்தை ஃபுல்லாக பிடுங்குறீங்க. அப்பா அம்மா வந்து கேட்க வர்றப்ப இவன் அவன் கேட்காதம்மா, அவனுக்கு ஏதாவது ஒரு பர்சனல் இருக்கும், அவனே சொல்ல வரப்ப சொல்லுவான்னு எத்தனை பேர் விட்டுருக்கீங்க? ஏதாவது ஒரு அண்ணன் சொல்லுங்கள். அப்படியே நாங்கள் அமைதியாக இருந்தாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களே ஒரு அசம்ஷன் எடுத்துக்குவாங்க. என்ன வெளியே போயிட்டு வரானா, இல்லை கவிதை எழுத ஆரம்பிச்சானா, இவங்க சொன்ன மாதிரி லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பேன் அதான் கவிதை எழுதுறான், அப்படி ஒரு அசம்ஷனுக்கு போயிடுறாங்க. அப்போ எங்களுக்குன்னு ஒரு பர்சனல்ன்றதே இது வரைக்கும் கிடையாது, கொடுத்ததும் இல்லை. எந்த அண்ணனாவது அப்படி மனசாட்சி தொட்டு என் தம்பிக்கு நான் பர்சனல் திங்ஸ் விட்டுட்டேன், என் தம்பியோட பர்சனல் எனக்கு தான் என் பர்சனல் மாதிரி யார்ட்டையும் சொன்னது இல்லைன்னு யாராவது இருக்கீங்களா? இருந்தால் சந்தோஷப்படுறேன். ஆனால் என் அண்ணன் அப்படி இல்லை. உங்கள் அண்ணன்ட்டே போகலாம். இது எப்படி நியாயமாக இருக்க முடியும்? அவர் அண்ணன்னு மதித்து அவர் நிறைய ரகசியங்களை சொல்கிறாரு அல்லது பர்சனலாக ஷேர் பண்ணிக்கிறாரு. அது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க கூட சேர்ந்து நீங்கள் சிரிக்கிறது, இது ஈகோ தானே, அவன் ஒன்றும் நீ நினைக்கிற அளவுக்கு ஆள் இல்லை அப்படின்னு உங்கள் சர்க்கிள்கிட்ட சொல்லுவது எப்படி சரியாக இருக்க முடியும்? இல்லை, நான் அப்படி அவனோட பர்சனல்லாம் ஒன்றும் போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணது கிடையாது. நடந்திருக்கு சார். தப்பு என்னன்னா,
நடந்திருக்கு, நான் நிரூபிக்க கூட இருக்கேன். எந்த இடத்துல நடந்திருக்கு, என்னைக்கு நடந்திருக்கு, தேதி, இடம், யார் சுற்றி இருந்தாங்கன்னு சொல்லக்கூட நான் தயார். ஏன் அப்போ நான் எவ்வளோ நம்பி அவங்கள சொல்லியிருந்தேன், அந்த நம்பிக்கை அந்த இடத்துல போயிடுச்சுன்னா அடுத்து எப்படி நான் அவங்க கூட க்ளோஸாக பழகணும்? எங்கள் 2 பேத்துக்குள்ள நடுவில் இப்போ நீங்கள் நிற்கிற மாதிரி ப்ராப்ளமாக இருக்கிறது ஈகோ மட்டும்தான் சார், வேறு எதுவுமே கிடையாது. இல்லைனா என் அண்ணன் மாதிரி உலகத்தில் யாருமே கிடையாது. இன்றைக்கி சொல்லுவேன், அவன் தம்பியாக பிறக்கிறதுக்கு நான் அவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு இன்ன வரைக்கும் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கேன். அந்த ஈகோவை நான் எடுக்கணும்னு தான் பாடுபட்டு இருக்கேன். என் பிரச்சனையை பற்றி எங்கள் அம்மா அப்பா பேசுகிறப்ப இவன் அதுக்கு ஒரு இன்னொரு கொஸ்டினை போட்டு விட்றான். இவன் அவன் ஃப்ரெண்டோட போயிருந்தானா, அவன் எப்படி தெரியுமாமா, அவன் தண்ணிலாம் அடிப்பாமா, அவன் அவன் சேர்ந்துட்டு இருக்கான். அப்படின்னா பார்த்துக்கோ பிள்ளை, நீ பார்த்துக்கோப்பா, நான் சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன், அண்ணனா இருக்க கடமை அப்படின்றான். நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி எனக்கு அந்த சப்போர்ட் இல்லை. அந்த இடத்துல ஒரு தனிமையாக நிற்கிறேன்னா அவன் வந்து என்ன அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான்னா, நான் ஒரு ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணேன்னா என் முன்னாடியே அவன் பேசலாம், அவங்களோட என்ன பேசணும்னு நினைக்கிறோமோ. ஆனால் அந்த இடத்துல அவன் வந்து என்னை எப்படிலாம் தாக்கலாம், அதாவது எங்கள் அண்ணனோட நான் இந்த விஷயத்துலலாம் நல்லா இருக்கேன், எங்கள் அண்ணனோட நான் இந்த விஷயத்துலலாம் நல்லா இருக்கேன் அப்படின்ற மீனாவே அவன் அவங்கக்கிட்ட பேசிடுவான். அது வந்து அடுத்த தடவை நான் அவங்கள பார்க்குறப்ப எனக்கு ரெஃப்ளெக்ட் பண்ணும். நான் அப்படிப்பட்ட விஷயங்களை சொல்லவே இல்லை. நான் இப்போ அடிச்சு உண்ணுவேன், இந்த மாதிரி என் அண்ணனோட பர்சனல்னு வெளியே போய் யார்கிட்டையும் எந்த விஷயத்தையும் சொன்னதே இல்லை. எப்படி யாரும் என் அண்ணனை தாழ்த்தி பேசினாலும் அவங்கள விட்டதும் இல்லை. என் அண்ணன் நீ எப்படி சொல்ல போச்சுன்னு நான் டக்குன்னு மூஞ்சி சூச்சிருவேனே தவிர யாருக்கும் நான் அட்வான்டேஜ் கொடுத்ததே கிடையாது. ஈகோ ஆனால் பிடிச்சவன் தான் சார், கண்டிப்பாக ஈகோ இருக்குது எனக்கு. ஆனால் அது எந்த மாதிரி ஆரம்பிக்குதுன்னா அதுக்கு காரணமும் அவனாக தான் இருக்கான். ஒரு சில இடத்துல அவனே அதை எடுத்து காமிச்சிக்கிறான். இப்போ வந்து அவன் பிளேஸ் ஆகிட்டான் அப்படின்றத வந்து ஒரு சில இடத்துல அவன் சொல்லாமல் சொல்லி காட்டுவான். அந்த இடத்துல எனக்கு அது கண்டிப்பாக ஒரு இதாக தான் இருக்கும். நம்ம அண்ணனாக இருந்தும் இன்னும் நம்ம பிளேஸ் ஆக முடியலையே. கட்டாயமாக அது கிடையாது. அது வந்து அவங்க கேட்ட கேள்விக்கு என்னென்ன பதிலாக இருக்கும். நான் போய் வாலண்டியரா சொன்னதுக்கு சொல்லியிருக்க மாட்டான். கேட்ட கேள்விக்கு பதிலாக இருக்காது. அது கண்டிப்பா நம்மள அந்த இடத்துல சுத்தி காட்டுற மாதிரி தான் பண்ணிருப்பான். நான் தெரியாத மாதிரி I apologize for that. அதான் ஆனா இத மட்டும் கேளுங்க. இப்போ ரீசெண்டா 2 weeks பேக் என்னோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணேன் சார். 12 o'clock இருந்து சீரியஸாக சொல்ல போனால் நெக்ஸ்ட் 12 வரைக்கும் அவ்வளோ கால்ஸ். என் கூட என் பக்கத்துலேயே இருக்கான் என் அண்ணன். என் ஷர்ட் செலக்ட் பண்ணது, இது என் பர்த்டே ட்ரெஸ், என் ஷர்ட் செலக்ட் பண்ணது எங்கள் அண்ணன். இல்லையான்னு மட்டும் கேளுங்க. ஒரு வார்த்தை ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொன்னான்னு மட்டும் கேளுங்க சார். நான் அப்படி சொன்னதே கிடையாது சார். யார் பிறந்த நாள்ன்றது ஒரு ஜஸ்ட் அது ஒரு லைஃப்ல ஒரு போய் ஆதாரத்தமா நான் நிரூபிப்பேன். அவன் ஹாப்பி பர்த்டே சொல்லியிருக்கான். ஏன் முன்னாடி விஷ் பண்ணியிருக்கான் நிறைய பேத்துக்கு. ஏன் முன்னாடி இன்ஃபேக்ட் செலிப்ரேட்டே பண்ணியிருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து. நான் பார்த்துருக்கேன் அதை எல்லாத்தையும். நான் கூட இருந்து பார்த்துட்டு நான் அப்படி அவனுக்கு என்னமோ இப்போ இது ஓப்பன் கொஸ்டின் வைக்கிறேன். நான் அப்படி உனக்கு எதுவும் நீ அப்படி ஹர்ட் ஆகிற அளவுக்கு எதுவும் பண்ணியிருந்தா இப்போ சொல்லி காமிச்சிரு, என்கிட்ட சொல்லிடு தயவு செஞ்சு. நான் அப்படி இந்த தப்பும் பண்ணலை. ஒரு ஹாப்பி பர்த்டே சொல்லக்கூடிய அளவுக்கு நான் அவ்வளோ இதாகிட்டேன்னா, உன் தம்பியாக இருந்து நான் அந்த ஒரு பாக்கியம் கூட எனக்கு கிடைக்கலையேன்னு நினைக்கிறப்ப எல்லா சந்தோஷம் வந்தாலும் அந்த ஒரு நிமிஷம் என்னோட கண் கலங்க தான் செய்யும். கலங்கி வருத்தப்பட்டேன். அது எதாவது இருந்தாலும் ஓப்பனாக என்கிட்ட சொல்லிடு. இந்த மாதிரி நீ தப்பு பண்ணிட்டடா, எனக்கு இவ்வளோ பெரிய அசிங்கப்படுத்திட்டா, அதனால தான் உன்கிட்ட பேச விரும்பலை. ஓப்பனாக சொல்லு. இப்போயே இந்த இடத்துல இவங்க முன்னாடியே சாரி கேட்குறேன். இனி அப்படி நடந்துக்க மாட்டேன். நான் அதை நிச்சயமாக சொல்கிறேன். அது ஈகோன்னு தான் சார் சொல்லணும். நான் என்ன சார் அப்படி ஈகோ? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே இதான் சார். யார் வந்து அவன் என்ன படிக்கிறான்னு கேட்டால் படிக்கிறத மட்டும் சொன்னால் போதும். நான் பிளேஸ்மெண்ட் ஆகிட்டேன்றது வந்து அடுத்த கேள்வி. அவங்க கேட்குறப்ப சொன்னால் போதும். ஓகே, அதுதான் ஃபஸ்ட்டு இதே. அதுக்கடுத்து வந்து நிறைய இதில் வந்து அவன் வந்து உன்னை பற்றி சொல்லு அப்படின்னு சொன்னாலே, எங்கள் அண்ணன் இதெல்லாம் பண்ணல, நான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன்னு அவன் சொல்கிறேன். அப்படி சொல்ல வேணாம். நீ இது பண்ணுறேன்றதை மட்டும் சொன்னால் போதும். நான் பண்ணுறேன் பண்ணலன்றதை அவங்க அடுத்து என்கிட்ட கேட்குறப்ப நான் பேசிக்கிறேன். அந்த மாதிரி அவன் இருந்தாலே போதும். என்னையே வந்து அவன் எந்த இடத்துலையும் எங்கள் அண்ணன் இப்படி இல்லை நான் இப்படி இருக்கேன்னு சொல்லக்கூடாது. டோன்ட் கோட் மீ ஆர் மிஸ் கோட் மீ. நீங்கள் தான் சொல்கிறீங்க. சரி சார், அப்படி திரும்பினா இனிமேல் நான் என் பேர் என் காலேஜ். பட் ஆனால் எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்கன்னா அதை நான் என்னோட வயசில் நான் போய் அப்பா அதை சொல்ல அவங்க அதை பெருமையாக நினச்சி சொல்லவே இல்லை. அதான் சார் நடக்குது. அவன் அப்படி நினைச்சுக்கிறான். அம்மா அப்பா அப்படி சொல்ல மாட்டாங்க. நீங்க புரிஞ்சுங்க. நீங்க என்னதான் இருந்தாலும் நீங்க சின்ன பிள்ளை தான். நீங்க என்ன பண்றீங்க? நான் BE மெக்கானிக்கல் 3rd இயர் படிக்கிறேன். BE மெக்கானிக்கல் 3rd இயர் படிக்கிறீங்க. நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க? இப்ப கேம்பஸ்ல கிடைச்சிருக்காங்க. கேம்பஸ்ல ஃபர்ஸ்ட் இயர்லயே பிளேஸ் ஆயிட்டாங்க. எஸ் சார். எங்க? TVS மோட்டார் கம்பெனி. TVS மோட்டார் கம்பெனி. நீங்க என்ன பண்றீங்க? MSc ஃபைனல் இயர். MSc ஃபைனல் இயர். ஓகே. இனிமே உங்களை பற்றி மட்டுமே நீங்கள் பேசுங்கள் அவர் சொல்றார். உங்களுக்குள்ள ஒரு சுமூகம் வர்ற அளவுக்கு காது இருக்கப்ப அது வந்துருச்சு வச்சுங்களேன், தானாவே அவரே சொல்லுவார். எப்போதுமே அண்ணங்களுக்கும் தம்பிகளுக்கும் பெரிய விஷயம் என்னன்னா, தம்பிகள் இயல்பாகவே எல்லாவற்றையும் இல்லாடமும் சொல்லுவார்கள். அண்ணன்கள் தம்பிகளிடம் நேரடியாக பல நேரங்களில் சொல்ல மாட்டார்கள். இது அண்ணன் மனசு, ரைட்டா? இந்த பிளேஸ்மெண்ட்டை வச்சு அவரே ஆனால் நண்பர்கள்ட்ட எல்லாம் சொல்லிட்டு இருப்பார். என் தம்பி நான் ஃபர்ஸ்ட் இயர்லேயே கிடச்சிட்டு தெரியுமா அவனுக்கு அப்படின்னு அவரே 10 பேர் சொல்லிட்டு இருப்பார். சார் நான் கண்டிப்பாக அவனுக்கு முன்னாடி சொல்லலை, ஆனால் என்னை சொல்லியிருக்கேன். நீங்கள் தான் இன்னும் பேசவே மாட்டேன்ட்டு. அதுக்கு தான் உங்களுக்கு அண்ணன் மனசு என்னன்னு சொல்லிட்டு இருக்கிறான். அதே மாதிரி ஹாப்பி பர்த்டே சொல்ல சில அண்ணன்களுக்கு கூச்சமாக இருக்கும். நீங்கள் கூட சொல்லலாம் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்கலாம் இதெல்லாம் பண்ணுவீங்க. பட் உங்க அண்ணனுக்கு உடனே தம்பி ஹாப்பி பர்த்டே கட்டி தருவலாம் தோணாது சில நேரங்கள். இல்ல சார், ஆனா தோணணும்னு இருக்க உங்க ஆசை நியாயமானது. அது உங்க அண்ணன் புரிஞ்சுக்கணும். அது விட்டு கொடுத்துட்டான். என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்க, ஒரு 2 நிமிஷம் கேட்க பண்றதுக்கு வீட்டுக்கு தேடி வந்திருக்கான் என் ஃப்ரெண்ட்ஸ். 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னதுக்கு நான் வெளியே போறேன் அப்படின்னு டப்புன்னு கதை அடைச்சிட்டு போனா அது என் ஃப்ரெண்ட்ஸையும் ஹர்ட் பண்ற மாதிரி. அவங்க கேட்கறப்ப நான் இப்போ எப்படி என் அண்ணனை சொல்ல முடியும்? அவனுக்கு நிஜமாலே வேலை இருந்ததுடா, அவன் போயிட்டான் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியுமே தவிர என் அண்ணனுக்கு என்னமோ ஈகோ ப்ராப்ளம் போல அப்படின்னு போய் நான் என் அண்ணனை வெளியே இடத்துல விட்டு கொடுக்க முடியாது. அந்த மாதிரி நான் ஒரு நிலைமைக்கு ஆளாகிறேன்றது தான் எனக்கு கஷ்டமா இருக்கு.
You are a lovable brothers. So தயவு செஞ்சு கொஞ்சம் என்ன If I did anything, I am apologize. I am sorry. I am sorry na. Belated happy birthday. Sorry, thank you so much. வெரி நைஸ். நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐ எம் ஆல்சோ சாரி அப்படின்னு தான் சொல்லுவார் நினைச்சா டக்குன்னு அடிச்சாரு. பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே. எஸ், என்ன ஈகோ இருக்கிறது சார்? எனக்கு அவன் மேலே ஒரு ஈகோ இருக்குது, அவனுக்கும் என் மேலே ஒரு ஈகோ இருக்குது. முதல்ல எனக்கு அவன் மேலே இருக்க ஈகோ என்னன்னு சொல்லிடுறேன். அண்ணனாக இருக்கிற காரணத்தால் என்னை எப்படி பார்க்குறாங்கன்னா வீட்டில் பொறுப்பானவன், அறிவானவன், திறமையானவன், வழி நடத்துறவன், இப்படி நம்மளை ஒரு சீரியஸான கேரக்டராக பார்த்து என்னை சீரியஸாக தான் நடத்துகிறாங்க. என்னால் ஒரு குறும்பு பண்ண முடியல. இப்போ அவன் ஒரு குறும்பு பண்ணான்னு வைங்களேன், சின்ன பையன் என்ன அழகாக பண்ணுறான் பாரு. சின்ன வயசில் நான் சொல்கிறது 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து அந்த பொறுப்பானவன் அந்த மாதிரி ஒரு இமேஜ் இருக்குல்ல. இப்போ இவர் வந்து ஒரு குட்டி குறும்பு பண்ணிட்டாருன்னு வைங்களேன், அந்த குறும்பை கூட ரசிப்பாங்க, கொஞ்சுவாங்க. எங்களுக்கு அந்த செல்லமே இருக்காது. ஏன்னா நாங்கள் மூத்தவங்க, இவனுக்கு ஒரு அப்பாவுக்கு அடுத்த ஸ்நானத்தில் இருந்தவங்க. ஸோ எங்களுக்கு வந்து அந்த செல்லம் வந்து வரவே வராது. அந்த வகையில் என்னை விட அவன் ரொம்ப அதிர்ஷ்டக்காரனாக இருக்கான். ரொம்ப ரொம்ப பொறாமையாக இருக்குது இந்த செல்லம் மேட்டரில். அவனுக்கு என் மேலே ஒரு ஈகோ இருக்குது. அதை வந்து நான் பார்த்துருக்கேன். அது என்னென்னா, அவன் லைஃப்பில் நான் ஒரு டிசிஷன் வந்து பல வாட்டி வந்து என்கிட்ட வரும், டிசிஷன் மேக்கிங் பொசிஷன். நான் வந்து இவனோட ஒரு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எனக்கு இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இவனோட இன்ஜினியரிங் 2 வருஷம் அதிகம் படிச்சிருக்கான். இவன் வந்து என்ன ஆச்சு, ஒரு வாட்டி இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஜிஆர்இ ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, எம்எஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்ட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். நான் என்ன சொன்னேன், குடும்ப சூழ்நிலைக்கு அதெல்லாம் ஒத்து வராது, உன்னை அமெரிக்கா ஐரோப்பாலாம் அனுப்ப முடியாது, 2 பேரும் சம்பாதிக்க தான் வேணும். ஸோ நீ மெக்கானிக்கல் படிக்கிற, கேட் கேம் டிசைன் படி, அது உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொன்னப்போ அவன் என்னை பார்த்தான். என்னையை விட இது உனக்கு அதிகம் தெரிஞ்சிருமா, லைக் உன்னோட நாலேஜ் லெவல் வச்சு நீ ப்ளே பண்ணிட்ட பார்த்தியா, நான் படிக்க நினச்சதை படிக்க விடாமல் பண்ணிட்ட பார்த்தியா அப்படின்ற மாதிரி என்ன ஒரு முறைச்சார். ஸோ அவருக்கு என்னுடைய இந்த டெசிஷன் மேக்கிங் கண்ட்ரோல் பவர் என்கிட்ட இருக்குதே, அவரை காட்டிலும் சில விஷயங்களில் முடிவுகள் என்னால் தெளிவாக எடுக்க முடியுதே, குடும்ப பொறுப்புகளை தெளிவாக யோசித்து ஆழ்ந்த முடிவை எடுக்க முடியுதே அப்படின்ற என்னோட இந்த ஸ்கில்லை பார்த்து அவருக்கு ஈகோ இருக்கிறதா நான் வெளிப்படையாக பார்த்துருக்கேன். ஓகே, ரைட்டா? அது ரைட்டு தான். அண்ணன் தம்பிகளுக்குள் என்ன ஈகோ இருக்குது சார்? இப்போ வந்து அண்ணனாக இருக்கிறதுனால அவங்க ப்ரெஸ்டீஜ் பார்க்குறாங்க சார். இப்போ வந்து எனக்கு கம்ப்யூட்டரில் ஒன்று தெரிஞ்சிருக்கு, அவனுக்கு தெரியல, என்கிட்ட வந்து கேட்கலாமே, எவன்கிட்டயோ ஃபோன் பண்ணி ஏன் வச்சா என்னடா அப்படின்னு கேட்கறதுக்கு நான் பக்கத்தில் உட்காந்துருப்பேன். இது எனக்கு தெரிஞ்சிருக்கும், என்கிட்ட கேட்க மாட்டான். இப்போ வந்து ஒரு கடைக்கு நாங்கள் ட்ரெஸ் எடுக்க போகிறோம்னா எனக்கு ஒரு இந்த ஷர்ட் சூட் ஆகிருக்கும், பட் வந்து அவனுக்கு பிடிச்சது சூட் ஆகிருக்காது. அப்போ வந்து அவன் வந்து ஆஃப் ஆகிடும், அப்படியே மூட் அவுட் ஆகிட்டு உட்காந்துருவான், எனக்கு எதுவும் வேணாம் போயிடுங்க அப்படின்னு சொல்லுவான். இப்போ எது இருந்தாலும் அவன் வந்து ஒரு ப்ரெஸ்டீஜ் பார்க்குறான். இப்போ வந்து ஒரு அண்ணன், இப்போ அவன் கூட எனக்கு 18 வயசு ஆச்சு சார். எவ்வளோ நான் இப்போ ஒரு 18 வயசு பையன் ஒரு அண்ணன் கூட எவ்வளோ நேரம் சார் பேசியிருக்கணும்? நான் அவ்வளோ நேரம் பேசினதே இல்லை சார் எங்கள் அண்ணன் கூட. அவன் பேசினதே இல்லை என்கிட்ட. எவ்வளோ ஷேர் பண்ணியிருக்கானே எனக்கு தெரியாது. இப்போ நானும் அவனும் வந்து உட்காந்து பேசுகிற நேரம் வந்து இந்தியா மேட்ச் பார்க்கும்போது சச்சின் இவ்வளோ வச்சிருக்கான், எவ்வளோ ஸ்கோர் வச்சிருக்கான், அவ்வளோதான். இப்போ எனக்கு அவனுக்கு ஒன்றும் பேச்சுவார்த்தையே இல்லை சார். பேச்சுவார்த்தையே இல்லை. அது உண்மை தான் சார். எங்கள் பேரில் பேச்சுவார்த்தையே கிடையாது. அப்படின்னு அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு எங்களுக்குள்ள 5 வருஷம் டிஃப்ரென்ஸு. ஒரு அண்ணனுக்குன்ற ஒரு வெக்கம், ஒரு கூச்சம் இருக்கும்ல. ஸோ இதுதான் வந்து தம்பி இப்போ வந்து நம்ம வந்து இப்போ வந்து 1 வருஷம் டிஃப்ரென்ஸ்னா ஃப்ரெண்டாக பழகலாம், இல்லை இங்கே வெளியே போனால் கூட்டிட்டு போகலாம். 5 வருஷம் டிஃப்ரென்ஸ், 5 வருஷம் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ அதுக்குள்ளே வந்து ஷேர் பண்ணுற பேசணும்ல சார். இல்லை நீங்கள் புரிஞ்சுக்கணும், அண்ணனால முடியாதுப்பா. எல்லா அண்ணன்களாலே அப்படி இருக்க முடியாது. தம்பின்னு ஹக் பண்ணலாம் மாட்டாங்க, அதெல்லாம் சினிமாவில் தான் பண்ணுவாங்க. அண்ணன்களுக்கு இயல்பாகவே கூச்சம் இருக்கும் சார். அதுவும் எங்களுக்கு ஆசை தானே சார். ஆசையை நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ட்ரை பண்ணுங்க, ஆனால் அதை குற்றமாக நீங்கள் பார்க்கக்கூடாது. ஏன்னா அண்ணன்களுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கும். ஓகே, நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி முரண்பாடுகளும் நட்பும் சேர்ந்தது தான் அண்ணன் தம்பி உறவு. அந்த உறவினுடைய அழகான எல்லா பக்கங்கள், சின்ன சின்ன சண்டைகள், செல்ல சண்டைகள், ஈகோக்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். சிறப்பு விருந்தினர்களோடு சேர்ந்து பயணிக்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயான போதரான் இந்தியா டிஎம்டி கம்பிகள் ஸ்டேட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயானா போதரான் இந்தியா டிஎம்டி கம்பிகள். ஒரே வீட்டுக்குள் எதிரும் புதிருமாக வெவ்வேறு துருவங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இளம் பிராயத்து அண்ணன் தம்பிகளுடைய மன உணர்வுகள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்களில் அவர்களுக்குள் கருத்து ஒற்றுமைகள் இருக்கின்றன, கருத்து வேற்றுமைகள் இருக்கின்றன, எங்கெங்கே ஈகோ என்ற ஒரு விஷயம் வருகிறது, இவர்கள் அவர்களிடமும் அவர்கள் இவர்களிடமும் என்னென்ன எதிர்பார்க்கிறார்கள் அப்படின்னு இந்த விநாயகர் சதுர்த்தி சிறப்பு நிகழ்ச்சியில் பேசிக்கொண்டிருக்கிறோம். 2 சிறப்பு விருந்தினர்கள் நம்மோடு பேச வந்திருக்கிறார்கள். ஒருவர் உறவுகளின் சிக்கல் பற்றி தன்னுடைய திரைப்படங்களில் அழகாக எப்பொழுதும் சொல்லும் இயக்குனர் ராசு மதுரவன் அவர்கள். லெட்ஸ் வெல்கம். இன்னொருவர் இந்த அண்ணன் தம்பி அப்படிங்கிற இந்த உறவுக்குள் இருக்கக்கூடிய இந்த உறவு சார்ந்த விஷயங்களை தெளிவாக நம்மகிட்ட சொல்கிறதுக்காக வந்திருக்கக்கூடிய ஒரு சைக்காலஜிஸ்ட் டாக்டர் பிரபாகரன் அவர்கள். லெட்ஸ் வெல்கம். டாக்டர், ஹவு டு யூ see this? இந்த மனநிலை எப்படி பார்க்கிறீர்கள்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஹிஸ்ட்ரியிலேருந்து கொண்டு வரணும். ஒரு காமன் ரிசோர்ஸஸை 2-3 பேர் ஷேர் பண்ணாங்கன்னா அங்கே அனிமாசிட்டி வர்றது சகஜம்.
ஒரு சொத்துலையோ இல்லை எமோஷன்லையோ அப்பா அம்மா எமோஷன் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணும்போது பிரச்சனை வர்றது சகஜம். இந்த பிரச்சனையோட சிப்ளிங் ரைவல்ரின்னு ஒன்று இருக்குது. இந்த சிப்ளிங் ரைவல்ரி என்னென்னா, இறைவன் வந்து எப்படி படைக்கப்பட்டிருக்காருன்னா, ஒரு குழந்தை வளர்ந்துக்கினே இருக்குது. ஒரு 18 வயசு கழிச்சு சமுதாயத்தை ஃபேஸ் பண்ணணும். சமுதாயத்தை ஃபேஸ் பண்ணும்போது இப்போ வீட்டுக்குள்ளே நம்ம பார்த்து வளர்ப்போம், பாசம் காமிச்சு தப்பு பண்ணால் கூட. சமுதாயத்தில் ஒருத்தன் முறைச்சான்னா அந்த சமுதாயம் வந்து இவர் முறைச்சாருன்னா சமுதாயம் பொறுப்பாக புரிஞ்சிக்காது. அவர் எதிர்க்க அடிக்க வந்துடுவார். அப்போது யாரா இவர் அடிக்க வந்தால் இவர் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக சின்ன வயசுலேருந்தே ட்ரைனிங் கொடுக்கறது தான் சிப்ளிங் ரைவல்ரி. இயற்கையை சின்ன வயசில் 2 பேருக்கும் எல்லா அண்ணன் தம்பி சண்டை போடுவாங்க வீட்டில் சின்ன குழந்தையிலேருந்து. அது ஆக்கப்பூர்வமான விஷயம், நல்ல விஷயம்னு சொல்வேன். அதையே பெற்றோர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ பார்த்தா சண்டை போட்டே இருக்காங்க, தப்பாக நினைக்க ஆரம்பிப்பாங்க. இந்த பயிற்சி கொடுக்கும்போது சமுதாயத்தை ஃபேஸ் பண்ணும்போது சண்டை போடுறது எப்படின்னு கற்றுக்கணும் தொட்டு அங்கே நல்லா பண்ணுவாங்க. இந்த சிப்ளிங் ரைவல்ரி பண்ணும்போது இதில் இவ்வளோ பிரச்சனை பேசுறதுக்கு காரணமே பேரண்டிங் ப்ராப்ளம் தான். பேரண்டிங் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தரை மட்டும் சைட் பண்ணி வளர்ப்பாங்க. யாரோ ஒருத்தர் திட்டுறாரு, ஒருத்தர் அமைதியாக இருக்கிறாருன்னா அமைதியாக இருக்கிறவங்களை ப்ரொடெக்ட் பண்ணி வளர்ப்பாங்க. ரொம்ப டாமினேட்டாக இருக்கிறவங்க திட்டி வளர்ப்பாங்க. இல்லை டாமினேட்டாக இருக்கிறவங்களே, இப்போ அப்பா அம்மாவுக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு பையன் நல்லா படித்தா அப்பாவுக்கு பிடிக்கும். இப்போ டாமினேட்டாக இருக்கிற பையன் அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரியே படிக்க ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுங்க, டாமினன்ட் பர்சன் சப்போர்ட் பண்ணிக்கின்னு வீக் பர்சனை நாசம் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சைட் பண்ணக்கூடாது. ஒரு அண்ணன் தம்பி சண்டை போடுறாங்கன்னா பேரண்ட்ஸ் உள்ள நுழையவே கூடாது. ஃபிசிக்கல் அப்யூஸ் வரும்போது மட்டும்தான் அப்பா அம்மா குறுக்க வரும்போது அங்கே கூட தடுத்துட்டு 2 பேரையும் மேலேயும் தப்பு இருக்கிற மாதிரி புரிய வச்சு அவங்க விலகணும். ஒருத்தரை பண்ணதோடு தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இன்னொரு பிரச்சனை வருதுன்னா, ஒருத்தர் தம்பிக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுக்குற மாதிரியே இருக்கும், ரொம்ப பாசம் அதிகமாகிடும். அதுக்கு பேர் கோ டிபெண்டன்ட் அடிக்ஷன் சொல்லுவேன். தண்ணியும் மீறி பயங்கரமாக எல்லாத்துக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கினே இருப்பார், கோ டிபெண்டன்ட் அடிக்ஷன் இருப்பார். இன்னொருத்தர் எக்ஸ்ப்ளாய்டிங் டைப்பாக இருப்பார். ஸோ எக்ஸ்ப்ளாய்டிங் டைப் இந்த பேர் ரொம்ப அநியாயம். இந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் பெருசாக ஒரு அண்ணன் தம்பி இல்லை அக்கா தங்கச்சி வரும்போது, சொத்து பிரச்சனை வரும்போது இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, தன்னோட தங்க மேலே இருக்கிற அநியாயம் பாசத்தால் கோடிபெண்டன்ட், அது பாசனே சொல்லக்கூடாது, நிறைய பேர் தப்பாக நினச்சினுக்கிறாங்க. அது பாசமே கிடையாது, மன பிரச்சனைனே சொல்வேன். கோடிபெண்டன்ட் அடிக்ஷன். தான் குடும்பம் தான் குழந்தைங்கள்லாம் நாசமாதும் கூட தெரியாமல் தங்கச்சிக்காகவும் தம்பிக்காகவும் விட்டு கொடுப்பாங்க. அதில் தப்பு இல்லைன்னு வேறு நினைக்க ஆரம்பிப்பாங்க. அது ரொம்ப தப்பு. இதில் ஒரு தம்பியோ தங்கச்சியோ ரொம்ப எக்ஸ்ப்ளாய்டேட்டிங் ரிலீஜ் டைப்பாக இருந்தானா நிறையவே எடுத்துக்கணும், அவங்க குடும்பம் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஸோ இந்த பேரண்டிங் ப்ராப்ளமாலையும் இந்த பிரச்சனையால தான் வருது. படிக்கிற காலகட்டத்து வரைக்கும் தான் சார் அண்ணன் தம்பி கூட அந்த சண்டை கிண்டையில். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் போயிடுச்சுனாக்க அண்ணன் தம்பி உறவு வந்து பயங்கர ஸ்ட்ராங்காகுது. அதாவது இந்த வீட்டில் இந்த பிரச்சனைன்றதை ஒரு நண்பர்கள்கிட்ட சொல்ல முடியாது. என் வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனைன்றது அப்பா அம்மாவுக்கிட்டையும் உட்காந்து பேச முடியாது. அதை பகிர்ந்துக்கிறது வந்து அண்ணன் தம்பிக்கிட்ட தான் பகிர்ந்துக்கிறோம். இந்த மாதிரி பஞ்சாயத்து இருக்கல, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கல, இந்த பிரச்சனை இருக்கல, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வலு சேர்க்குற ஒரு பெரிய வலுவான ஒரு தூணே தன் தம்பியோ அண்ணனோ இந்த மாதிரி இருக்குது. இந்த இதில் ஒரு உறவு வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட வயசு பக்கம் இந்த வயசு வரைக்கும் உங்கள் வயசுலாம் கொஞ்சம் ஈகோ அல்லது போட்டியோ அது இது இருக்கும். இவங்களுக்கு அந்த பக்கம் வரும்போது ஒரு கண்டிப்பாக இந்த இப்போ வந்து நம்ம சின்ன வயசில் அடிச்சுக்கிட்டதில் இவங்களுக்கு ஒரு காமெடியாக தெரியும். இப்போயும் வந்து என் தம்பி கூட ஏதாவது கஷ்டமானா சொல்ல மாட்டான். சரி வாடான்னு கூப்பிட்டு போய் 2 பேருமே ஒன்றா ட்ரிங்க்ஸ் அடிப்போம். ட்ரிங்க்ஸ் அடித்து என்னடா அவன் மனசில் என்னடா இருக்குது அப்படின்னும் போது அவன் உண்மையை சொல்லுவான், அவனுடைய கஷ்டத்தை என்னன்றது நம்ம. ஸோ ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் இந்த உறவினுடைய பரிமாணம் மாறும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இயல்பாகவே மாறிடும். மீண்டும் நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் நான் சொன்ன வார்த்தைகளை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். முரண்பாடுகளும் நட்பும் சேர்ந்தது தான் அண்ணன் தம்பி உறவு. இந்திய சமூகத்தில் வந்து ரொம்ப முக்கியமானதாக இந்த உறவு பார்க்கப்படுது. ஒரு குடும்பத்தினுடைய நீண்ட கால தொடர் பயணத்திற்கும் அந்த குடும்பம் எவ்வளோ பலமானது அப்படிங்கிறதையும் ஒரு அண்ணன் தம்பிகளுடைய அந்த ஜனக்கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் தீர்மானிக்குது. ஏன்னா இந்த ஒரு உறவில் தான் நேர்மாறான ஒரு விஷயம் பாசிட்டிவாக இருக்கும். பங்காளிங்கிற வார்த்தையெல்லாம் இங்கே தான் சொல்கிறோம். அண்ணன் அடிச்சுக்குவாங்க, வெட்டிக்குவாங்க, குத்திக்குவாங்கலாம் சொல்கிறோம். மற்ற உறவுலாம் அடிச்சுக்கிட்டா வெட்டிக்கிட்டா குத்திக்கிட்டா அத்தோடு அந்து போகும். அண்ணன் தம்பி உறவு மட்டும்தான் அடிச்சுக்கிட்டாலும் வெட்டிக்கிட்டாலும் குத்திக்கிட்டாலும் திரும்பவும் சேர்ந்துக்கும். ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப். 2 பேருக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலில் பரிசு கிடைக்கும் போது யாருக்கு கொடுக்குறது அப்படின்னு தான் தெரியல. வார்த்தைகளை தாண்டி உணர்வுகளை எவ்வளவு சரியாக வெளிப்படுத்துகிறார்கள், நாணயமாக உண்மையாக எப்படி நடந்திருக்கிறார்கள் அந்த நிகழ்ச்சிக்கு அப்படிங்கிறது தான் நீயானாவில் சிறப்பாக பேசியதுடைய அடையாளம். ஒருத்தர் கடன்னு பேசினாலும் கூட தம்பி உலகத்தினுடைய புழுக்கத்தையும் இறுக்கத்தையும், அது சரியா தவறாங்கிற அடுத்த விஷயம், அவன் என்ன யோசிக்கிறான், அவன் மனதில் என்ன ஓடுகிறது அப்படிங்கிறத கடன்னு கண்ணு முன்னால் எல்லாருக்கிட்டே வச்சார். வெகுஜன மக்களுடைய வெகுஜன தம்பிகளுடைய ரெப்ரஸன்டேட்டிவாகவே இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு திருச்சி சிங்கப்பூர் ஹார்ட்வேர்ஸ் வழங்கும் ஒரு கலர் டிவி பரிசு உங்களுக்கு தான். டைரக்டர் மதுரைக்காரர், விரைவில் ஒரு இயக்குனராக எங்களுடைய வாழ்த்துக்கள். ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ணே வாங்கினேன், வாழ்த்துக்கள். தேங்க்யூ.
1000 இருந்தாலும் அண்ணன் தான்ட்டீங்களே. வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இன்னொரு பரிசு, அதாவது அண்ணன்களின் சிக்கல்கள், அண்ணன்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கிற பொதுவான காரணங்களை தாண்டி ரொம்ப ஆழமாக ஒரு விஷயத்தை அவர் சொன்னார். நிறைய பேர் அதை சொல்லவே யோசிப்பாங்க, டக்குன்னு ஆமாம்ல அப்படின்னு தோண வைக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். தம்பிகளுடைய வாழ்க்கை குறித்த பொறுப்பு எங்கள் தலையில் வைக்கப்படுகிற காரணத்தினால் எந்தெந்த வயதில் எதை அனுபவிக்க வேண்டுமோ அது எங்களுக்கு தள்ளி தள்ளியே நடக்கிறது. அந்தந்த பருவத்தில் அதை நாங்கள் அனுபவித்ததில்லை, திருமணமும் கூட தள்ளி போகிறதுங்கிற ஒரு தகவலை தமிழ் சமூகத்துக்கு சொன்ன அந்த அண்ணனுக்கு அந்த பரிசு. வாங்க, திருச்சி மங்களன் மங்கள் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர். ஒரு ஜீன்ஸாக இருக்கலாம் அல்லது ஒரு பைக்காக இருக்கலாம், கல்யாணமாக இருக்கலாம், எல்லாமே தள்ளி போகிறது தம்பிகளுக்காக. இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் அண்ணன்கள். வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். பெஸ்ட் விஷயம். தேங்க்யூ. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். மீண்டும் இந்த சந்தர்ப்பத்தில் பேசுவோம். இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். நன்றி, வணக்கம்.